Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. இலக்கிய வீதி, பாரதிய வித்யா பவன் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து நடத்தக்கூடிய கருத்தில் வாழும் கவிஞர்கள் தொடக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் எழுத்தாளர்களை பற்றி நாம் கூட்டம் நடத்தினோம். கடந்த ஆண்டு முழுவதும் கலைகளால் செழிக்கும் செம்மொழியை நிகழ்த்தியிருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த மாதம் கருத்தில் வாழும் கவிஞர்கள், இது இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் இதுதான் இந்த தலைப்பினுடைய மையம். ஒரு மரபு ஒரு புதுமை, ஒரு மரபு ஒரு புதுமை என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை இலக்கிய வீதி இனியவன் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஒரு மரபு கவிஞர், அடுத்து ஒரு புது கவிஞர், ஒரு மரபு கவிஞர், புது கவிஞர் என்ற வரிசையில் இந்த ஆண்டு முழுவதும் இந்த நிகழ்ச்சி நிகழ இருக்கிறது. மகாகவி பாரதியின் எள்ளு பெயரர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி சிறப்புரையாற்ற தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு முன்
என் நண்பர் கவிமாமணி இலந்தை ராமசுவாமி அவர்களுடைய இல்லத்தில் ஒரு கவியரங்கம் நடந்தது. நட்பு காரணமாக உரிமை எடுத்துக்கொண்டு என்னை கேட்காமல் அந்த கவியரங்கத்துக்கு என்னை தலைமை என்று அழைப்பிதழ் அச்சடித்து விட்டார். அந்த கவியரங்கத்தில் நாம் பாடின கவிதையுடைய முதல் 2 வரிகள் இப்ப சொல்ல போறேன். தலைமை ஏற்க மாட்டேன், எந்த தகவும் கேட்க மாட்டேன். கவிதையிலேயே சொன்னப்புறம் அதை நான் மீறலாமா? என்ன போன்ல அழைச்சப்பவே சொன்ன தலைமை என்று போடாதே போட்டுட்டாங்க. தலைமை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றாலும் நான் போற்றி வணங்கும் ஒரு புலவனை பற்றி ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர் பேசுகிறார் என்று உங்களை ஆற்றுப்படுத்தும் ஒரு யாசகனாக, மகாகவி பாரதியின் வாசகனாக உங்கள் முன் வந்து நிற்கிறேன். மாதந்தோறும் இலக்கிய வீதியில் பயணம் செய்பவர்கள் ஏராளம். தன் உடல் நிலையை பொருட்படுத்தாமல் இதய துடிப்பின் இழுபறியை அலட்சியப்படுத்திவிட்டு இங்கே வந்து அமர்ந்து கொண்டு இலக்கிய வீதியை சமைத்துக் கொண்டிருக்கும் வித்தகர், இவரை தவிர இனியவன் என்ற பெயர் வேறு எவருக்கு பொருந்தும்? முன்னம் விருது பெறவில்லை உன் முண்டாசு தாத்தா, ஆனால் இன்று அன்னம் விருது பெறுகிறாய் நிரஞ்சன், உனக்கு என்னுடைய வாழ்த்துகள். இப்பதான் பிரச்சனையா ஆரம்பிக்குதுங்க. நம்ம என் அருமை தம்பி முத்தையா, தம்பி தானே நினைக்கிறேன், ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை, வயசு ஒரு 2 வயசு முன்ன பின்ன இருக்கலாம் நமக்கு. அருமை தம்பி முத்தையாவை பத்தி நான் என்ன சொல்றது? இது முத்து முத்தாக பேசும் முத்தையா அப்படின்னா ஒரு எதுகை மோனையா வலிஞ்சு சொல்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நான் பண்ண விரும்பல. அப்புறம் இந்த ஆர்கேக் முத்தையா நீ தமிழின் சொத்தையா, நோ. இப்ப வேற என்னதான் சொல்றதுன்னு யோசிச்சேன். இது 2வது பேரை விட்டுட்டு முதல் பேருக்கு போயிடுறேன். மரபின் மைந்தன். மரபாக நம்முடைய பெரியவர்கள் சொன்ன மொழியெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதே சமயத்தில் அந்த மரபை தாண்டி செல்லுகின்ற புதுமையையும் படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மைந்தன், மரபின் மைந்தன் முத்தையா. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்பது போல தன்னை தாண்டி சென்று அவன் புதுமை படைக்கிறானே என்று மரபன்னை மகிழ்வாளே தவிர அதை வேறு விதமாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். மரபின் மைந்தன் முத்தையா மிகவும் நறுக்கு தெரித்தாற் போல தெளிவாக பேசக்கூடிய வெகு சில பேச்சாளர்களில் ஒரு. இப்போ கருத்தில் வாழும் கவிஞர்கள்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த கருத்துங்கிறது அப்பப்ப மாறக்கூடியது. இன்னைக்கு ஒரு கருத்து இருக்கும், நாளைக்கு என் கருத்து மாறிடும். அப்ப அந்த கருத்துல வாழ்ந்த கவிஞனை தூக்கி வச்சிருந்தாருன்னு ஒரு சந்தேகம் வந்தது எனக்கு. அதனால கருத்தையும் தாண்டி என்னுடைய உணர்ச்சியில் உணர்வு ஊற்றை அளாவி அதையும் தாண்டி என் உயிர் நிலையை கடந்து உள் ஒளியில் வாழ்கின்ற கவிஞனாக நான் பாரதியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா இது ஏதோ நான் விமர்சனம் செய்வதாக நினைக்கிறார்கள். வித்தியாசமா சொல்லணுங்கிற ஒரு ஆர்வ கோளாறுனால நான் சொல்லிட்டேன். கருத்து என்பதற்கே 2 அர்த்தம் உண்டு என்பதை பாரதி நமக்கு விளக்குகிறார். கணம் தோறும் வியப்புக்கள் புதிய தோன்றும், கணம் தோறும் வெவ்வேறு கனவு தோன்றும், கணம் தோறும் நவநவமாம் களிப்பு தோன்றும், கருதிடவும் சொல்லிடவும் எளிதோ. நல்லா போடுறான் பாருங்க. அதை கருதுவதும் முடியாது, சொல்லவும் முடியாது. இவ்வளவுதானே சொல்றான். அடுத்தது பாருங்க. கணம் தோறும் ஒரு புதிய வண்ணம் காட்டி காளிபரா சக்தி அவள் கழிக்கும் கோலம், கணம் தோறும் அவள் பிறப்பார் என்று மேலோர் கருதுவதன் விளக்கத்தை இங்கு காண்பாய். அங்கேயும் கருதுவதன் போட்டான் பாருங்க. அப்ப முதல்ல கருதிடவும் சொல்லிடவும் எளிதோங்கிறதுல இருக்கிற கருத்து வேற,
மேலோர் கருதுவதன் விளக்கத்தை இங்கு காண்பாயின்னு மேலோர் கருதுவது வேறங்கிறத சுட்டி காட்டுறான். இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச போனா அதுவே பேருரை ஆயிடும். பாரதியை பத்தி நிறைய பேசியாச்சு, நிறைய எழுதியாச்சு. இன்னும் என்ன சார் இருக்கு பேசுறதுக்கு, என்ன சார் இருக்கு எழுதுறதுக்குன்னு யாரும் என்னைக்கும் சொல்ல முடியாத ஒரு கவிஞன் பாரதி. அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் அவன். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு என்னுடைய இந்த நுழைவாசல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நாம் பாரதிக்குள்ள டீப்பா போக போறதில்லை, ஏன்னா அது முத்தையாவினுடைய தனிப்பட்ட உரிமை என்று. ஒரே ஒரு பாடல், பாரதியாரோட பாடல், நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச பிரபலமான பாடல், கேட்டு கேட்டு இசை கச்சேரி மேடைகளில் எல்லாம் பாடப்பட்டு கேட்டு நாம் மயங்கும் பாடல். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், இல்லையா? அதுல ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டுல நான் கேட்கும் போதும் ஏதாவது ஒரு சொல் என் இதய கதவை தட்டி திறந்து அங்கிருந்து ஒரு புதிய பொக்கிஷத்தை கொண்டு வரும். மனசுதாங்க சுரங்கம். நம்மளுடைய ஆழ் மனம் இருக்க, அதுதான் சுரங்கம். மாமுனிவர்களும் மகா கவிகளும் தருகின்ற மகா வாக்கியங்கள் எல்லாம் சாவி. அவங்க கொடுக்கிற சாவியை வச்சா நம்முடைய ஆழ் மனசுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பொக்கிஷங்களையும் கொண்டு வரலாம். நமக்கு திறக்கிறதுக்கான பொறுமையும் செல்வதற்கான திறமையும் தான் தேவை, வேற ஒண்ணுமே இல்லை. அவர்கள் சாவியை கொடுக்கிறார்கள். இப்போ வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் சொன்ன, அதுக்கு அடுத்த வரி இல்ல, அடுத்ததுக்கும் அடுத்த வரி, அந்த அடுத்த வரிக்கு அப்புறம் வர அடுத்த வரி கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள். ஏங்க, கள்ளம் உள்ளவனா இருந்தா அவன் முனிவரா இருக்க முடியுமா? அப்புறம் என்னது கள்ளமற்ற முனிவர்கள்னு சொல்லணும்? அறிவு 1000 கேள்வி கேட்குது. பாரதி பதில் சொல்ற, உன் அறிவு திறமையை மெச்சினோம், ஆனால் அதை கொஞ்சம் அடக்கி வை. முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் ஏதாவது சொன்னால் அது உனக்கு அப்படியே விளங்கிடுறதா கேட்கிறான் பாரதி. விளங்கிடுமா உனக்கு? ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி புரிஞ்சுடுத்தா? அகம் பிரம்மாஸ்மி உனக்கு ரொம்ப புரிஞ்சுடுத்தா? மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி தெரிஞ்சுடுத்தா? செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும், விளங்கி விட்டதா கேட்கிறான் பாருங்க. உட்பொருள் இருக்குங்கிற விவகாரம் பாரதிக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு கட்டுரை எழுதுறான், சங்கேத பாஷைங்கிறத பத்தி, சின்ன கட்டுரை. அந்த கட்டுரையில சொல்றான், நாம் பேசுவதற்கும் சித்தர்களை போன்ற மேலோர்கள் பேசுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவங்க என்ன பேசினாலும் அதுல ஒரு உட்பொருள் இருக்கும். இப்ப நான் யாராவது வந்தவொடனே உட்கார்னு சொன்னா உட்கார்னு தான் அர்த்தம். ஆனால் அவன் சொல்றான், என் வார்த்தை இல்லை, பாரதியார் சொல்லுகிறான், ஒரு சித்த புருஷர் உட்கார் என்று சொன்னால் அதை வெறும் உட்கார் என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. உட்கு பிளஸ் ஆர் அப்படியே பிரிச்சு காமிக்கிறான். உட்கு ஆர், உள்ளத்தில் நீ என்னோடு ஒரு யூனிசன் என்று அதை கொள்ள வேண்டும் என்று பாரதி எழுதுகிறார். இந்த பரிபாஷை சங்கேத பாஷையில பாரதி அவரே சொல்லிட்டானே, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் வந்தேன் ஒரு சித்தம் இந்த நாட்டில் என்று. இப்போ நேர வடலூருக்கு போயிடும், அருட்பிரகாச வள்ளலார் கிட்ட. அவர் ஒரு தும்தும் பாட்டு வச்சிருக்காரு, தெரியுங்களா? நமக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு, நாதஸ்வர ஒலியோட எத்தனை வாட்டி கேட்டிருக்கோம். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அதுல நிறைய டும் இருக்கு. அதுல 2வது பாருங்க, உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். எங்க உட்பொருள் வச்சேதான் பேசுறாங்க முனிவர்களும் மகாகவிகளும்னு சொல்லிட்டு, இப்போ வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் சொன்னா இந்த 2 முரண்பாட்டை எப்படிங்க நம்ம? அப்பதான் அந்த வள்ளலார் பாட்டுல ஒரு கியூ உள்ளொன்று வைத்து, நான் நிறைய பதிப்புகளை பார்த்துட்டேன். சிலர் தெரியாம புறம்பொன்று பேசுவார் தான் இருக்கு. உள்ளொன்று வைத்து புறம்பு ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். புறம்புங்கிற வார்த்தை வேற, புறம்ங்கிற வார்த்தை வேற. புறம்புன்னா அதற்கு முரண்பாடாகங்கிற ஒரு அர்த்தம், அதற்கு புறம்பான என்று ஒரு அர்த்தம். மேலோட்டமான பொருளுக்கு புறம்பான முரணான
உட்பொருள் இருப்பது கயமைத்தனம், அது கள்ளத்தனம். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுண்டு இவன் அயோக்கிய அப்படின்னு நினைச்சுன்னா வாங்க சார் ரொம்ப நல்லவர் நீங்கன்னு சொன்னா அது அயோக்கியத்தனம். ஏன்னா என்றால் அங்கே வெளியில் நான் பேசுவதற்கும் உள்ள இருக்கிற கருத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஆனால் மாமுனிவர்களும் மகா கவிகளும் சொல்லுகின்ற மகா வாக்கியங்களில் இந்த முரண்பாடு இருக்காது. வெளியே உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிற பொருளும் சரி, ஆனால் இன்னும் சற்று உள்ளே நுழைந்து பார்த்தால் கிடைக்கின்ற பொக்கிஷமும் சரி. இரண்டும் ஒன்றை ஒன்று உயர்த்தி கொண்டும் காம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டும் போகும். அதனாலதான் சொல்றான் பாரதி, அந்த உட்பொருள் இருக்கிறதுனால அவங்கள கள்ளத்தினால் வருகின்ற உட்பொருள் அல்ல, கள்ளமற்ற முனிவர்கள் கூறும். அதனாலதான் அது கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள். இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டால்தான், நான் நடுவில் ஒரு வரியை விட்டுட்டேன், அந்த வரி புரியும். அது இது 4வது வரி. 3வது வரி விட்டல்ல, அந்த வரி புரியும். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். அந்த வரியை புரிஞ்சுக்கணும்னா கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருளாவாள்ங்கிறத சேர்த்து படிச்சு வள்ளலார்ட்ட போய் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார்னு இவ்வளவு பெரிய பயணம் செய்தால்தான் இதான் இலக்கிய வீதியில் செய்கின்ற பயணம். இந்த பயணத்திலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கிறது பாருங்க. இந்த பயணத்தை செய்ய வேண்டியது வாசகனின் கடமை. ஒரு சின்ன உதாரணம் தரேன், முரண்படாமல் எப்படி. நேர திருவள்ளுவர்கிட்டே போயிடுவோம். இன்னொரு எவ்வளவு நேரம் முத்தையாக்கு இன்னொரு 5 நிமிஷத்துல கொடுத்தா போனல மேடைய. ஏன்னா அவர்தான் பிரதான பேச்சாளர் இன்னைக்கு, நான் ஜாஸ்தி பேசிடக்கூடாது. ஒரே ஒரு உதாரணம், ஒரு குறள். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். நமக்கெல்லாம் தெரிஞ்ச குறள் தானே சார். என்ன அர்த்தம்? ரொம்ப ஈஸியா இருக்கு. பெரிய கூர்மையான புத்தி இருந்தாலும் உனக்கு மக்கட்பண்பு இல்லைன்னா நீ மரத்துக்கு சமானம். இவ்வளவுதானே அர்த்தம். இது அர்த்தம். ஆனா இவ்வளவுதானே அர்த்தம் இல்லை. அங்கதான் சிக்கல் வருது. இது அர்த்தம், ஆனா இவ்வளவுதானே அர்த்தம்னு கேட்டுறாத தம்பி. இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். இந்த அறம் பாத்தீங்களா, கூர்மைக்கு அறத்து கத்திய சொல்லலாம். கத்தியால குத்தலாம், அறத்தால குத்த முடியாது. அறம் கூர்மையா இருக்காது. அதுக்கு கூர்மையாக பல்லு மாதிரி நிறைய இருக்கும். அது எதற்கு பயன்படும்னா கூர்மையா குத்துறதுக்கு இல்ல, அறுக்கிறதுக்கு. அறம் எதை அறுக்கும்னு பாருங்க, மரத்தை அறுக்கும். மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்னு வச்சாங்க பாத்தீங்களா, அந்த மரத்துக்கு தான் துட்டுங்க. அதுக்குதான் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மக்கட்பண்பு இல்லாவிட்டால் நீ மரம், நீ எதை உன்னுடைய பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த அறிவே அறமாக உன்னை அறுத்து விடும். இவ்வளவு நுட்பத்தை அங்க வச்சிருக்காரு பாத்தீங்களா. இது இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் நம்ம சேகரிச்சுக்க வேண்டிய விஷயம். இங்க அந்த அறம் என்ற சொல்லும் மரம் என்ற சொல்லும் நமக்கு ஒரு சாவி. அப்படி போட்டு திறந்தா இந்த சின்ன பொக்கிஷம் கிடைக்கும். இப்படித்தான் நமக்கு கவிஞர்களும் மாமுனிவர்களும் நமக்கு பல விதத்திலும் சாவி கொடுத்து நம்மை மேம்படுத்துகிறார்கள். இப்ப பாரதியை பத்தி, பாரதி கிட்ட எந்த சாவியை போட்டு எடுத்து நம்மளுடைய மனசிலிருந்து எந்த பொக்கிஷத்தை முத்தையா கொண்டு வரப்போகிறார் என்பதை அவரிடமே நாம் விட்டு விடுவதுதான் நல்லது. இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு நம்மை இலக்கிய சுவையில் மூழ்கச் செய்ய போகிறார் முத்தையா என்று சொல்லி, இன்று என்னை அழைத்த இந்த அமைப்புக்கும் ஐயா இலக்கிய வீதி இனியவன் அவருடைய மகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சரவணன் மிக அழகாக தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிறார், அவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, இதற்காக வந்திருக்கும் என் இனிய தோழர் திரு இசைக்கவி ரமணன் அவர்களுக்கும், ராஜ்குமார் பாரதி அவருடைய துணைவியார் மற்றும் எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் மொழியை பற்றி சொல்லும் பொழுது பாரதி சொல்லுவான்,
1800 வருஷங்களுக்கு முன்பாகவே இத்தனை பெரும் குணங்கள் வாய்க்கப்பட்டிருந்த நாகரிக நாட்டிலே, இவ்வளவு உயர்வு கொண்டிருந்த பெரியோரின் சந்ததியிலே, இவர்கள் நடையிலும் செய்கையிலும் நிகரில்லாது கையாண்டு வந்த தமிழ் பாஷையை பேசும் பெருங்குடியில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது அரிய பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது என்று சொன்னான். தமிழ்குடியில் பிறந்ததற்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது, தமிழினுடைய நுட்பங்களை எல்லாம் ஆழ அகல அலசி ஆராய்ந்த ஐயா ரவியினுடைய பேச்சை கேட்கும்பொழுது எனக்கு உண்மையிலேயே மேலும் ஒரு பரவச நிலை அடைந்தது. வள்ளலாரையும் பாரதியும் எந்த விதத்தில் இணைத்து காண்பிக்க முடியும் என்பதற்கு அவருடைய பேச்சு ஒரு சான்று. இயல்பாகவே பாரதியினுடைய விஷயத்தில் அவருக்கு ஈடுபாடு அதிகம் என்பதை மலர்மகன் ஐயா சற்று நேரத்துக்கு முன் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டிற்கு 3 நாட்களில் பாரதி பிறந்த மண்ணிலேயே அவருக்கு ஜதிப்பல்லக்கு எடுக்கக்கூடிய வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த ஜதிப்பல்லக்கு நாயகனுக்கு இந்த கவிப்பல்லக்கு போதுமானது என்று நான் கருதுகிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து அண்ணம் விருது பெற இருக்கக்கூடிய நிரஞ்சன் பாரதி அவர்கள், அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகமும் குறிப்பும். நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியின் எள்ளுப்பேரன், கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணியாற்றி வருகிறார். படித்தது பொறியியல், மேலாண்மை என்றாலும் பிடித்தது தமிழ் மட்டுமே. கண்ணதாசன், வாலி ஆகியோரை முன்மாதிரியாக கொண்டு தன் 16வது வயதில் கவிதைகள் எழுத ஆரம்பித்த இவர் 23வது வயதில் வானமே உன் எல்லை என்ன என தன் முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டார். தன் தந்தை ராஜ்குமார் பாரதியின் இசையில் கண்ணன் அமுது என்ற பெயரில் பக்தி பாடல் தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். கதை, கவிதை, கட்டுரை என கல்கி, தினமணி, இலக்கிய பீடம், அமுத சுரபி போன்ற பத்திரிகைகளில் இவரது படைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. நமக்கு தொழில் கவிதை என்று பாரதி சொன்னது போல தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இவரது கனவு. இது தவிர திரைப்பட பாடல்களிலும் பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறார். மங்காத்தா திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணாடி நீ கஞ்சாடை நான் என்பதே இவரது முதல் பாடல். மேலும் வடகரி, சென்னை 28, பகுதி 2, திட்டம் போட்டு திருடுற கூட்டம், வணங்காமுடி, செமபோத ஆகாத, பியார் பிரேமா காதல் உள்ளிட்ட பல படங்களில் பாடல்களை எழுதியிருக்கிறார். நாட்டிய கச்சேரிகளுக்கும் இவர் பாடல் எழுதி வருவது தனிப்பட்ட சிறப்பு. பாரதியார் தமிழ் பண்பாடு, மரபு, கலாச்சாரம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே இவரது குறிப்பிடத்தகுந்த லட்சியம். இவர் பல இடங்களில் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் சில. டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் பாரதியின் மேலாண்மை குறித்து 2016 உரையாற்றியிருக்கிறார். மலாயா பல்கலைக்கழகத்தில் பாரதியார் நினைவு நாள் விழாவில் பாரதியும் அன்பும் என்னும் தலைப்பில் உரையாற்றியிருக்கிறார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நாளெல்லாம் வினை செய் என்னும் தலைப்பிலும், ஈரோடில் பாரதியும் காந்தியும் என்னும் தலைப்பிலும் இவர் உரையாற்றியிருக்கிறார். 2014 பாரதியார் சிறப்பு சொற்பொழிவாக பாரதியார் பிறந்த நாள் விழாவிலும் இவர் உரையாற்றியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடி இந்து மதாபிமான சங்கத்தில் பாரதியாரை பற்றிய சிறப்பு சொற்பொழிவை பாரதி எங்கு நிகழ்த்தினானோ அதே இடத்தில் இவரும் நிகழ்த்தியிருக்கிறார் என்பதுதான் மேலும் கூடுதல் தகவல். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கு இலக்கிய வீதியினுடைய அண்ணம் விருது இப்பொழுது வழங்க இருக்கிறது. விருதினை இலக்கிய வீதி இனியவன் அவர்கள் வழங்குகிறார்கள். அதோடு சேர்ந்து பெரியவர்களுக்கு சிறப்பும் செய்யப்படுகிறது. இலக்கிய வீதியின் அண்ணம் விருது பெற்ற கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஓரிரு நிமிடங்களில் தம்முடைய ஏற்புரையை நிகழ்த்துவார்.
மதிப்புக்குரிய வானவில் கா. ரவி ஐயா அவர்களே, இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கும் இலக்கிய வீதி இனியவன் ஐயா அவர்களே, இந்த விழாவில் சிறப்புரையாற்ற இருக்கிற கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாரதி அன்பர்களே, தமிழ் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் அன்னம் விருது வழங்கிய இலக்கிய வீதி அமைப்புக்கு முதற்கண் என்னுடைய இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல என்னுடைய எழுத்தாத்தா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய திருப்பாதங்களில் இந்த விருதினை ஒற்றி எடுத்து அவரது ஆசிகளை பெற்றுக்கொள்கிறேன். இந்த விருது ஏக்கம் தீர்க்க கொடுக்கப்பட்ட விருது அல்ல, எனக்கு ஊக்கம் சேர்க்க கொடுக்கப்பட்ட விருது என்று மகிழ்கிறேன். மேலும் பல ஆக்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தோள் தட்டலாகவும் இந்த விருதினை நான் மதிப்பிடுகிறேன். அன்னம் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எனக்கு அந்த அன்னம் விருது வழங்கப்படுகிறது என்பதையும் தாண்டி நான் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுடைய தீவிரமான ஒரு ரசிகன். எனக்கு விருது வழங்கப்படுகிறது என்பதை விட அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசுவது. அன்னம் விருது என்றால் என்ன என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எனக்கு தெரிந்த சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்னம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பறவை, வெண்ணிறத்திலும் கருநிறத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நீர்ப்பறவை. அன்னம் என்றாலே எல்லோருக்கும் உடனே நினைவுக்கு வரக்கூடிய சில குணாதிசயங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், அதனுடைய அழகு, நளினம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அன்னம் என்றென்றைக்கும் சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிந்தது, பாலையும் தண்ணீரையும் சேர்த்து கொடுத்தால் அது பாலை மட்டும் அறிந்துவிடும் அல்லது தண்ணீரை மட்டும் விலக்கிவிடும் என்பன போன்ற தகவல்கள். அன்னத்துக்கும் கவிஞனுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்று யோசித்து சற்றே என்னுடைய கற்பனையை கொஞ்சம் பயன்படுத்தி பார்த்தேன். அன்னம் அதனுடைய அழகு எதில் இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அதனுடைய கழுத்து வளைவில் இருக்கிறது. அன்னம் எப்பொழுதுமே நளினத்துக்கு பெயர் பெற்ற ஒரு பறவை. அதே போல அன்னம் விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்னம் விருது பெற்ற நானும் ஒரு கவிஞனாக எப்போதுமே என்னுடைய கவிதை அன்னத்தை போன்ற ஒரு நளினத்தோடும் ஒரு நயத்தோடும் ஒரு அழகோடும் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று இனியவன் ஐயா உணர்த்துகிறார் என்று எண்ணிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பெரும்பாலும் அன்னத்தை எல்லோரும் நீரோடுதான் பார்த்திருப்போம். அன்னம் தரையில் நடந்து அல்லது பறந்து நாம் பார்ப்பதில்லை. நீரின்றி அன்னம் இல்லை. நீரோடுதான் எப்போதும் அதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதுபோல கவிதையும் கவிஞனும் வேறு வேறு அல்ல. எப்படி அன்னத்துக்கு நீரோ அதுபோல கவிஞனுக்கு கவிதை. கவிதை, இலக்கியம், தமிழ், மொழி இவையன்றி கவிஞன் களமாட, நடமாட, இயங்க வேறு இடங்கள் இல்லை. அதுபோல எப்படி அன்னம் தன் உறவை நீரோடு எப்போதும் பின்பற்றிக் கொண்டே இருக்கிறதோ, தொடர்ந்து அதனோடு அரவணைத்துக் கொண்டு செல்கிறதோ, அப்போதும் கவிதையை மறந்து நீ எதுவும் செய்யலாகாது என்று சொல்லும் விதத்தில் இந்த விருது அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த விருது என்பது எனக்கு இரண்டு விதத்தில் ரொம்ப சிறப்பானது. இந்த விருது ஒரு வரம் மட்டுமல்ல, எனக்கான உரம் கூட இந்த விருது என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். மகாகவி பாரதியின் பரம்பரையில் பிறந்து
நான் செய்ய வேண்டிய கடமைகள், இலக்கிய வீதியில் நான் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. கருப்பொருள் உரிப்பொருள் கொண்டு மேலும் பல சிறப்பான கவிதைகள் படைக்க எனக்கு சில எரிபொருள் தேவைப்படுகிறது. அந்த எரிபொருளாக இந்த விருதினை நான் கருதி கொள்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல, வருங்காலத்தில் ரவி அவர்கள் சொன்னது போல கள்ளமற்ற ஒரு கவிஞனாக, கருணை வாசகம் சற்றே கொஞ்சம் இடம்பெறும் கவிதை வரிகளை எழுதிய ஒரு கவிஞனாக மிளர வேண்டும் என்றால் இந்த விருது கண்டிப்பாக எனக்கு ஊக்கமளிப்பதாகவும் உற்சாகமளிப்பதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த விருது என்னை மேலும் பல ஆக்கப்பூர்வமான, இந்த சமூகத்துக்கு தேவையான புதிதான தளங்களுக்கு ஏற்ற, இந்த காலத்துக்கு ஏற்ற கவிதைகளை படைக்க, பாடல்களை எழுத என்னை உந்தி தள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. வந்திருந்து வாழ்த்திய என்னுடைய குடும்பத்தார், என் மனைவி அவரது குடும்பத்தார், இங்கு வந்திருக்கக்கூடிய இசைக்கு ரமணன் ஐயா அவர்கள் மற்றும் பாரதி நண்பர்கள், தமிழ் கற்றாளர்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஆசைகளை அங்கிருந்தே இதயத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு, இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்த அன்னம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் முடிவிலும் தன் அறிவு சார்ந்தும் உணர்வு சார்ந்தும் நிற்க ஆசைப்பட்டவன் பாரதி. தேயம் மீது எவரோ சொல்லும் சொல்லினை செம்மை என்று மனத்திடை கொள்வதாம், தீய பக்தி இயற்கையும் வாய்த்திலேன் என்பதையே தன் தேடுதலாக கொண்டு தன்னளவில் ஒரு முடிவுக்கு வந்து அதனையே துணிவாக எடுத்து வைத்து மற்றவற்றை புறந்தள்ளும் பாரதியுடைய துணிவும் நேர்மையும் நம்மை இன்றும் கூட வியப்பில் ஆழ்த்துபவை. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரராகத்தான் அவருடைய பெயரையும் என்னால் பார்க்க முடிகிறது. அவருடைய பேச்சும் அவருடைய நம்பிக்கையும் நேர்மையும் இதன் மூலமாக மேலும் மேலும் வளரட்டும் என்ற பூரண நல்லாசியை இலக்கிய வீதியின் சார்பாக அவருக்கு நாம் வழங்கி நிகழ்ச்சியினுடைய மையத்திற்கு வருகிறோம். சசி விளம்பர நிறுவனத்தினுடைய படைப்பாக்க பிரிவில் பணிபுரிந்தவர். இவரது கருத்துருவாக்கத்தில் நூற்றுக்கணக்கான பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி விளம்பரங்கள் உருவாகியிருக்கின்றன. நமது நம்பிக்கை சுய முன்னேற்ற மாத இதழின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். இன்னும் இருக்கிறார். பொது வாழ்வில் தென்னகத்தில் பல பகுதிகளிலும், அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், குவைத் போன்ற அயல் நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார். கவிதைகள் பல இவருடையது பல கல்லூரிகளில் இன்னும் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன. கஸ்தூரிமான் திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் கூட இவர் நடித்திருக்கிறார். 63 நூல்களினுடைய சொந்தக்காரர். கதை, கவிதை, சுயமுன்னேற்ற நூல்கள், இலக்கிய நூல்கள் என எத்தனையோ நூல்களை இவருடைய ஆளுமையின் கீழ் வெளிவந்திருக்கிறது. எழுத்து இலக்கிய அறக்கட்டளையின் அறங்காவலர், கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய நிறுவன தலைவராக கொண்டு இயங்கி வரும் வெற்றி பேரவையின் மாநில பொதுச் செயலாளர், சிகரம் உங்கள் உயரம் மனிதவள மேம்பாட்டு இயக்கத்தின் இயக்குனர், இப்படியான பல பதவிகள். இவர் பெற்ற விருதுகளோ ஏராளம். குறிப்பிடத்தகுந்த சில: பொற்றாமரை விருது, வாழையாளர் விருது, கலைமாமணி விருது. இதோடு நாமும் பெருமைப்படத்தக்க 2017 இலக்கிய வீதி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து வழங்கிய அன்னம் விருது. இத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரர். பல இசைத்தகடலுக்கும் சில திரைப்படங்களுக்கும் பாடல் எழுதியிருக்கிறார். KJ யேசுதாஸ், SP பாலசுப்ரமணியம் முதல் இன்று அனுராதா ஸ்ரீராம், கிருஷ்ணராஜ் வரை பிரபல பாடகர்கள் இவருடைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். கவியரசு கண்ணதாசனுடைய வரிகளே தன்னுடைய வாழ்க்கை வாசகம் என்று சொல்லக்கூடிய இவர், காதல் உறவினில், கலைகளில், உணர்வினில், ஈதல் புறத்தல், இயற்கையை ரசித்தல், வாழ்தல் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவை என்று அதையே தன்னுடைய தாரக மந்திரமாக கொண்டிருக்கிறார். இவ்வளவிற்கும் சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய முத்தையா அவர்கள்தான். அவருடைய பேச்சை நானும் உங்களோடு கேட்க ஆவலோடு இருக்கிறேன். பாரதியை குறித்து ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்.
இடையின்றி அணுக்களெல்லாம் சுழலும் என இயல் நூலார் இசைத்தல் கேட்டோம். இடையின்றி கதிர்களெல்லாம் சுழலும் என வான்நூலார் இயம்புகின்றார். இடையின்றி தொழில் புரிதல் உலகினிடை பொருட்கெல்லாம் இயற்கை ஆயின், இடையின்றி கலைமகளே நினதருளில் எனதுள்ளம் இயங்குனாதோ. வணங்குதலுக்குரிய இந்த அமர்வினுடைய தலைவர் கவிஞர் ரவி அவர்களே, இலக்கிய வீதி என்கிற ஒரு மரபார்ந்த இயக்கத்தை உருவாக்கி ஆற்றுப்படுத்தி வருகிற பெரியவர் இனியவன் அவர்களே, இன்று அன்னம் விருது பெற்றிருக்கக்கூடிய நண்பர் நிரஞ்சன் பாரதி அவர்களே, நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற பேராசிரியர் சரவணன் அவர்களே, ஒவ்வொருவரையும் பெயர் சுட்டி போற்றுகிற அளவு பெருமைமிக்க சான்றோர்களாக திகழ்வதோடு இந்த அவையையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அறிஞர்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் உரியன ஆக வேண்டும். இங்கே விருது பெற்ற நண்பர் நிரஞ்சன் பாரதி தன்னுடைய ஒரு செறிவான ஒரு ஏற்புரையில் பல விஷயங்களை அழகாக சுட்டிக்காட்டினார். அன்னத்துக்கும் படைப்பாளிக்கும் இருக்கக்கூடிய உறவை அவர் பலவாறாக விளக்க முயன்றார். இந்த நுட்பத்தை உணர்ந்ததனாலே தான் நம்முடைய பெரியவர்கள் படைப்பு கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் அகநிலையிலே படைப்பை உருவாக்குகிற வாணிக்கும் வாகனமாக அன்னத்தை உருவாக்கினார். அன்னம் என்பது ஒரு பறவை மட்டுமல்ல, அது மனிதனுடைய மனசாட்சி. ஒரு மனிதனுக்கு முன்பு எப்போதும் தண்ணீரும் வைக்கப்படுகிறது, பாலும் வைக்கப்படுகிறது. சரியாக தேர்வு செய்கிற போது அவன் அன்னமாகிறான், அல்லது அவன் வேறு என்னவோ ஆகிறான். அவர் ரொம்ப அழகாக சொன்னார், கருப்பொருள் கொண்டு உரிப்பொருள் கொண்டு பாடுவதற்கு இந்த விருது ஒரு எரிபொருள் என்று சொன்னார். இது எரிபொருளாக மட்டுமில்லாமல் நீங்கள் பெரும் பொருள் ஈட்டுவதற்கும் பரம்பொருள் உங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அதே போல கவிஞர் ரவி அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் பல ஆழமான சிந்தனைகளை தொட்டு காட்டினார். கருத்து என்கிற சொல்லை பற்றி அவர் கதவு திறந்து சில காட்சிகளை காணாதன காட்டினார் என்று சொல்ல வேண்டும். பொதுவாகவே நாம் எதை சொன்னாலும் அதற்கு ஒரு கருத்து என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நடிகர் அரசியலுக்கு வருவார், இது என்னுடைய கருத்து என்று சொல்லுகிறார். அது கருத்து அல்ல, அது ஒரு அபிப்பிராயம். எது முடிந்த முடிவோ அதுதான் கருத்து. திருவள்ளுவர் ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அது கருத்து. மேம்போக்காக சொல்லப்படுபவை எல்லாம் அபிப்பிராயங்கள். கருத்து என்பது ஒன்றை எல்லா விதமான பரிமாணங்களிலேயும் பார்த்த பிறகு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. மகாகவி பாரதிக்கு அந்த கருத்தை பல்வேறு பரிமாணங்களில் பார்த்து சொல்லக்கூடிய பக்குவம் அவனுடைய உள்ளுணர்வினாலே விளைந்தது. ஆழக்கற்றவன், எத்தனையோ மொழிகளை அறிந்தவன், ஆயினும் பாடுகிற போது ஒரு கவிதாவேசத்திற்கு அவன் ஆட்படுகிற போது அந்த மேதமை திறந்து சில சொற்கள் வழியாக அவை பீரிட்டு வெளியே வந்தன. இவைதான் பாரதியினுடைய பாட்டு பயணத்தினுடைய நீர்க்கற்களாக ஒளிரக்கூடிய பாடல்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல ஒரு கவிஞனை நீங்கள் எதற்கு நிகர் வைப்பீர்கள் என்று பார்க்கிற போது, நம்முடைய ரவி அவர்கள் பேசுகிற போது கூட அந்த கள்ளமற்ற முனிவர்கள் என்கிற அந்த சொல்லை தொட்டு காட்டினார். நம்முடைய மரபில் கவி என்கிற சொல் ரிஷிகளுக்குரியது. நான் அடிக்கடி மேடைகளில் இதை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு காட்சியை காட்டுகிறான். கும்பகர்ணனை ராமன் பக்கம் அழைத்து போவதற்காக வீடணன் வருகிறான். இதை கும்பகர்ணன் தவறாக புரிந்து கொள்ளுகிறான். இவனும் நம் கட்சியில் சேர வந்து விட்டான் போல் இருக்கிறது என்று. ஏனென்றால் ஒரு யுத்தம் உச்சத்தை நெருங்குகிற போது யார் எந்த பக்கம் போவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. வீடணன் மனம் மாறி மறுபடியும் தாய் கட்சி திரும்புகிறானோ
என்று யோசிக்கிறான் கும்பகர்ணன். அவன் அப்போது கும்பகர்ணன் வீடணனை பார்த்து ஒன்று கேட்கிறான். ராமன் என்கிற அமுதத்தை உண்ணக்கூடிய நீ மறுபடியும் ராவணன் என்கிற நஞ்சை தேடி வருவாயா என்று கேட்டுவிட்டு, வீடனா என்று அழைக்காமல் ஒரு வாசகத்தை சொல்லி அவனை அழைக்கிறான். கவிஞரின் அறிவுமிக்காய் என்று சொல்லுகிறான். கவிஞரின் அறிவுமிக்காய் காலன்வாய் கழிக்கின்றேம்பால் நவையுற வந்தது என் நீ அமுதுண்பாய் நஞ்சுண்பாயோ என்று கேட்கிறான். கவிஞர்கள் என்று இந்த இடத்தில் அவன் சொல்லுவது ரிஷிகளை, எல்லாவற்றிலும் சத்திய தர்மமாக நிறைந்திருக்கக்கூடிய உண்மையை உணரக்கூடியவர்கள் ரிஷிகள் என்பதைத்தான் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதம் என்று உள்ளே நின்று ஒளிரக்கூடியதை பாரதி சுட்டிக்காட்டுகிறான். நான் பொற்றாமரை விழாவில் பேசிய போது கூட இந்த பாடலை சுட்டிக்காட்டினேன். நண்பர் நம்முடைய விழா தலைவர் அவர்கள் அதை தொடங்கி வைத்ததாலே மறுபடியும் நினைவு கூர்கிறேன். பாரதியினுடைய அந்த பாடலை ஒரு உரையாடலாக பார்ப்பது வேறு விதமான பொருளை தருகிறது. இதற்கு நான் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் சொல்லுகிறேன். கோவையில் சுந்தர சுவாமிகள் என்று ஒரு ஞானி இருந்தார். அவர் கௌமார மடத்தினுடைய தலைவராக இருந்தார். 90களில் தான் அவர் சமாதியானார். பெரிய புராணத்தை அவரை போல் அணுகியவர்கள் மிக மிக குறைவு. சிவகவிமணி CKSக்கு பிறகு பெரிய புராணத்தில் ஒரு ஆழங்கால் பட்ட அறிஞர்கள் என்று சில பேரை நாம் சொல்லலாம். நம்முடைய சேக்கிழார் அடிப்படை TNR ஆரம்பித்து சில பேரை சொல்லலாம். அந்த வரிசையில் ஒரு உயரத்தை தனக்கென்று உருவாக்கி கொண்டவர் சுந்தரசுவாமி. அவர் சொன்னார், ஒரு காட்சியை சித்தரித்து சொன்னார். திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு காலவாயில் வைத்து பல்லவனுடைய தளபதிகள் பூட்டிவிட்டு போய்விடுகிறார்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு கதவை திறந்து பார்த்தால் அவர் இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வைத்து ஆப்பிள் பழம் மாதிரி தளதளன்னு உட்கார்ந்து இருக்கிறார். அதை பார்த்துவிட்டு அந்த காவலர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெய்வ சேக்கிழார் எழுதுகிறார். அந்த ஒரு வரியை சுந்தரசாமிகள் மேற்கோளுக்கு எடுத்துக் கொள்வார். ஈனன் தங்கியது இலதாம் என்ன அதிசயம் என்றார் என்பது அந்த வாசகம். ஈனம் தங்கியது இலதாம், ஒரு குறையும் நேரவில்லை, என்ன அதிசயம். இப்போ சுந்தரசாமி கேட்பாரு, ஐயா உள்ள வச்சு சுண்ணாம்பு காலவாயில வச்சு ஒரு வாரம் ஆச்சு, திறந்து பார்த்தா இவர் அப்படியே சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. இதை பார்த்ததும் ஈனன் தங்கியது இலதாம் என்ன அதிசயம் அறிக்கை விடுவானா எவனாது அப்படின்னா அவர் என்ன சொல்லுகிறார், இந்த சுண்ணாம்பு காலவாயினுடைய வாயில் குறுகியது, சுற்றிலும் மற்ற வீரர்கள் நிற்கிறார்கள். ஒருவன் போய் கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். உடனே பக்கத்தில் இருப்பவன் கேட்கிறானாம், ஈனம் தங்கியது என்கிறான். இவன் பார்த்தவன் இலது என்கிறான். மற்றவர்கள் இவனை தள்ளி விட்டு விட்டு எட்டி பார்த்து ஆம் ஆம் என்ன அதிசயம் என்றார். ஒரு மோனலாக வந்து ஒரு 3 பேருடைய வசனமாக பிரித்து கொடுக்கிறார். ஈனம் தங்கியது இலது ஆம் ஆம் என்ன அதிசயம் என்றார் என்கிற போது அந்த காட்சியினுடைய நாடக பாங்கு வேறு ஒரு பரிமாணத்தை எட்டுகிறது. மகாகவி பாரதியிடத்தில் கூட அப்படித்தான் யாரோ கேட்டிருக்க வேண்டும், எனக்கு கலைமகளை பார்க்க வேண்டும். கலைமகள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே பாரதியினுடைய மனம் கலைமகளுடைய திருவடிகளில் லயிக்க தொடங்கி விடுகிறது. அவனுக்கு ஒரு பேசுவதற்கு விருப்பம் இல்லாமல் போகிறது. அவள் எங்கே இருப்பாள் என்று கேட்கிறான். பாரதி பேசாமலேயே இருக்கிறார். இவன் மறுபடியும் கேட்கிறான், இந்த வெள்ளை தாமரை பூவில் இருப்பதாக சொல்லுகிறார்களே, வெள்ளை தாமரை பூவில் என்கிறான். இருப்பாள் என்கிறான் பாரதி. வீணை செய்யும் மொழியில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்து இருப்பாள். சில பேர் உள்ள இருப்பாங்க, பார்க்க முடியாது அப்படிம்பாங்க. அதான் நீங்க சொன்னது, உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்து உள்ளின்று உழுவாள். சார் உள்ள மீட்டிங்ல இருக்காரு, பார்க்க முடியாது. கள்ளம் மற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருளாவாள். உள்ள இருப்பா, பார்க்க முடியாது. மாதர் தீங்குரல் பாட்டு இருப்பாள். எல்லா மாதர் தீங்குரல் பாட்டிலும் இருப்பான்னு சொல்ல முடியாதுன்னு பாரதிக்கு தெரியும். மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பா. ஒரு இடத்துல உறுதியாக சொல்லுகிறான், மக்கள் பேசும் மடலையில் உள்ளாள் என்று அடித்து சொல்லுகிறான். அதுல இன்னொரு அழகு என்னவென்றால்,
கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். குரலெடுத்து குயில் பாடுகிறது என்றால் அதன் அடிவயிற்றிலே இருந்து நாதம் ஆரோகணித்து வருகிறது. கீதம் பாடும் குயிலின் குரலை ஆனால் கிளி மனப்பாடம் செய்தே பேசும். கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். அதாவது பாரதிக்கு தெரியும், உள்ளத்திலிருந்து அது வர வேண்டிய உணர்ச்சி கொண்டு பாடினால் அது குயில், சொல்லிக் கொடுத்ததை அப்படியே திருப்பி சொன்னால், அதன் பொருள் கூட தெரியாமல் திருப்பி சொன்னால் கிளி. ஒன்றை கிளி பேசுகிறது என்று சொல்லுவது இரண்டு கோணங்களிலும் உண்டு. அவர் சொன்னது போல உயர்ந்த பரிமாணத்திலும் அதற்கு ஒரு பொருள் உண்டு. புறம் என்கிற சொல்லை அவர் பார்த்தது போல என்ன காரணம்? முருகப்பெருமான் தனக்கு தந்த அனுபவத்தை அப்படியே திருப்பி நமக்கு கொடுத்தார். அதாவது அது கிளியாக. ஆனால் இன்னொரு பக்கம் அதனுடைய பொருளே தெரியாமல் பேசுவது, இது புறவயமானது, அகவயமானது. ஆனால் பாரதிக்கு தெரிகிறது, கிளி மனப்பாடம் செய்து கொண்டு பேசும், அது அந்த உணர்ச்சியில் தான் பேசுகிறது என்ற அவசியம் இல்லை என்று எனக்கு தெரிந்துதான் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் என்ற வரியை நிலைநிறுத்துவதற்கு பாரதியினுடைய வேறொரு பாடல் நமக்கு துணை செய்கிறது. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. என்ன கிளிமாயால் நம்மகிட்ட இருக்கான் அவனுக்கு தெரியும். அவன் நான் சொல்றதை உணர மாட்டான், நம்ப மாட்டான். அதில் அவன் வார்த்தையில் சத்தியம் இருக்காது. பேசுவது ஆவேசத்தோடு பேசுவான். அவன் மேடையிலே பேசுவதை பார்த்தால் இவன் தான் நம்மை மீட்க வந்த மெய்ப்பன் என்று மக்களெல்லாம் நம்பி அவனுக்கு ஓட்டு போடுவார்கள். பாரதி சொல்லுகிறான், கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் அன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. எந்த நாளில்? தேர்தல் நாளில். தேவியர் மானம் என்றும் தெய்வத்தின் பக்தி என்றும் நாவினால் சொல்வதல்லால் கிளியே நம்புதல் அற்றாரடி என்று சொல். நாவினால் சொல்வதையெல்லாம் இவர்கள் நம்பி சொல்லுகிறார்கள் என்று பொருள் இல்லை. ஏதோ ஒரு தேவை கருதி, ஏதோ ஒரு ஆதாயம் கருதி, யாரையோ மயக்குவது கருதி கூட மனிதர்கள் இதனை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பாரதி நமக்கு சித்தரித்து காட்டுகிறார். எனவே மகாகவி பாரதியை அவனுடைய வரிகளினூடாக பயணம் செய்து கண்டுகொள்வதுதான் சாலச் சிறந்த ஒரு பாதை நமக்கு முன்னேறுவதும் சொல்லியிருக்கிறார். இங்கே அறிமுக உரையாற்றிய சரவணன் சொன்னார், ஒரு மாதம் ஒரு மரபு கவிஞரையும் ஒரு மாதம் ஒரு புது கவிஞரையும் மாற்றி மாற்றி அறிமுகம் செய்வது என்று இலக்கிய விதி முடிவு செய்திருக்கிறது. முதல் மாதம் மரபு கவிஞரில் தொடங்குவதா புது கவிஞரில் தொடங்குவதா என்ற குழப்பம் எதற்கு வம்பு என்று பாரதியில் தொடங்கியிருக்கிறார். அவன் இரண்டுக்கும் பொருத்தமானவன். அவனை மரபு கவிஞன் என்றும் சொல்லலாம், புது கவிதையை தமிழுக்கு தந்தவன் என்றும் சொல்லலாம். அந்த வகையில் பாரதி ஒரு யுகசந்தியாக நின்று கொண்டிருப்போம். பாரதியை நாம் பல்வேறு கோணங்களில் பார்ப்பதற்கு இங்கு முன்னால் பேசிய நண்பர்கள், அறிஞர்கள் அடியெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்ற வரியினை நீள ஆய்வு செய்து ரவி அவர்கள் பேசினார். அதை புறம்பு என்பதை புறம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட தவறு கிடையாது. என்றால் அந்த கயமை மனதிலே நிரம்பி இருப்பவர்களுக்கு உள்ளே வைத்திருப்பதை வெளிப்படுத்துகிற தகுதி கிடையாது. தகுதி வாய்ந்த விஷயம் உள்ளே கிடையாது. ஆனால் புறத்தில் வேறொன்று பேசுவார். புறம் என்பதையும் புறம்பு என்பதையும் அவர் அழகாக வேறுபடுத்தி காட்டினார். இதில் மூன்றாவதாக ஒரு சொல் இருக்கிறது, புறகு என்று ஒரு சொல் இருக்கிறது. புறகு என்பது நிராகரித்தல், இக்னோரிங். நீங்க தேவாசிரிய மண்டபத்தில் அருளாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அருளாளர்கள் முன்னிலையில் என்னால் போக முடியுமா என்று அஞ்சி சுந்தரர் ஒதுங்கி போகிறார். விரண்வெண்டர் கேட்கிறார், யார் அவர் என்று. நம்மை வணங்காமல் போகிறாரே, யார் அவர்? அவர் சுந்தரர். அடியவர்களை வணங்காமல் போகிறான். அவன் அடிவர் கூட்டத்திலிருந்து அவன் புறகு என்கிறார். அவனை தள்ளி வைக்கிறேன், நிராகரிக்கிறேன். பக்கத்தில் இருப்பவர், நல்ல வேலை செய்தீர்கள் சாமி, அவர் யார் தெரியுமா? சிவபெருமானுடைய தோழர். அப்ப சிவனும் புறகுன்னார். அவனையும் தள்ளி வைக்கிறேன், இவனையும் தள்ளி வைக்கிறேன், சிவனையும் தள்ளி வைக்கிறேன் என்று தள்ளி வைத்தார் என்றால் அந்த புறகு என்பது நிராகரித்தல்.
தகுதி நீக்கம் என்று அதற்கு ஒரு சொல். தமிழில் இவ்வளவு அழகான சொற்கள் ஒவ்வொரு எழுத்து பேதத்தோடு வெவ்வேறு விதமான பொருட்கள் தருகிற விதமாக அமைந்திருக்கின்றன. எனவே மகாகவி பாரதியை முன்வைத்து அவர் சொன்னது போல் இலக்கிய விதியில் நாம் பயணம் செய்தால் வள்ளலாரை, கம்பரை, சேக்கிழாரை எல்லாம் நாம் சென்று சந்தித்து விட்டு வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பாரதியில் எனக்கு மிக பிடித்த ஒரு பகுதி, இசைக்கவி ரமணன் அவர்களோடு நான் பல முறை கலந்து பேசிய பகுதி, பாரதியினுடைய குழந்தை பருவம். அவனுக்கு கடவுள் வரங்களையும் சாபங்களையும் இரண்டு கையிலையும் வழங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார். ஆனால் பாரதிக்கு தனக்கு தரப்பட்ட சாபங்களை எல்லாம் வரங்களாக மாற்றவும் பராசக்தி துணை இருந்து வழிகாட்டி இருக்கிறார். சின்ன வயதில் தாயை இழக்கிறான், 5 வயது. 2வது திருமணம் செய்கிறார். அப்பா சின்னசாமி ஐயர். ஒரு சித்தி வருகிறார். சித்தின்னா சீரியல்ல வர்ற சித்தி மாதிரி இல்லை, ஒரு சீரிய சித்தியாகவே வருகிறார். அவர் நல்ல விதமாக இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குகிறார். ஆனால் ஒரு 100 கொடுமையான சித்திகளுக்கு இணையான ஒரு பாத்திரம் கூடவே இருக்கிறது அவங்க அப்பா சின்னசாமி ஐயர். அவர் ஒரு சனாதன ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருந்திருக்கிறார். அந்த பிள்ளையை எப்போது பார்த்தாலும் ஏசுவது, பேசுவது, அடக்குவது, யாரோடும் சேர விடாமல் செய்வது, இதெல்லாம் அவருடைய இயல்பாக இருந்திருக்கிறார். பாரதி அப்பாவுக்கு அஞ்சிய பிள்ளையாக இருந்திருக்கிறார். அவர் போட்ட நிபந்தனைகள், நீ ஓடக்கூடாது, ஓடி வரக்கூடாது, ஆடக்கூடாது, விளையாடக்கூடாது, யாரோடும் சேரக்கூடாது, உனக்கு நண்பர்களே இருக்கக்கூடாது, விளையாடக்கூடாது. நீங்கள் விளையாட வாய்ப்பு தராமல் இன்றைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் பாரதிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா ஒரே ஒன்று, இவங்க கையில் அந்த வாட்ஸ்அப் இருக்கு. பாரதிக்கு நல்ல வேலையை அதெல்லாம் அமையல. ஓடி விளையாடாத ஒரு குழந்தை எவ்வளவு பலகீனமாகுமோ, பாரதி அப்படி ஒரு சின்ன பலவீனமான பிள்ளையாகவே இருந்திருக்கிறான். அவன் இந்த வருத்தத்தை சுயசரிதையில் சொல்லுகிறான். எனக்கு 10 வயசு இருக்குமோ என் கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் மரத்தில் ஏறுவான், குளத்துல குதிப்பான், நீச்சல் அடிப்பான், விளையாடுவான். நீ என்னடா பண்ணுவேன்னா அவன் சொல்றான், ஆண்டொரு 10 நாள் ஆடியும் ஓடியும் 6 குளத்தில் நீச்சலும் பேச்சிலும் ஈண்டு பலமரத்து ஏறி இறங்கியும் என்னோடு ஒத்த சிறுவர் இருப்பார். நீ என்ன பண்ணுவ? வேண்டு தந்தை விதிப்பினுக்கு அஞ்சி வீதி ஆட்டம் ஏதிலும் கூடிலேன், தூண்டு நூல்கணத்தோடு தனியனாய் தோழமை பிரிது இன்றி வருந்தினேன் என்று எழுதுகிறார். நீங்கள் மறந்துவிடக்கூடாது, ஓடக்கூடாது, ஒடியாரக்கூடாது, விளையாடக்கூடாது என்று அடக்கி வளர்க்கப்பட்ட பாரதிதான் வளர்ந்த பிறகு உங்கள் வீட்டு பிள்ளைக்கும் என் வீட்டு பிள்ளைக்கும் சொன்னான், ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னான். விளையாடக்கூடாது என்றார் அவன் அப்பா, ஓடி விளையாடு பாப்பா. ஓரத்திலே உட்கார்ந்துருந்தார் அவங்க அப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. யாரோடும் சேராதே என்றார் அவங்க அப்பா, கூடி விளையாடு பாப்பா. திட்டிக்கிட்டே இருந்தார் அவங்க அப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அவன் வாழ்க்கையினுடைய வழி தெரிந்தால்தான் இந்த வரிகளினுடைய வீரியம் என்ன என்று நமக்கு புரியும். அப்படி இருக்கிற பாரதிக்கு, அந்த 10 வயது பிள்ளைக்கு, 10 வயதிலேயே பாலைவனத்தை பார்த்து விட்ட அந்த பிள்ளைக்கு, அந்த பாலைவனத்திலே ஒரு சோலை போல் ஒரு 9 வயது சிறுமியினுடைய தோழமை வாய்க்கிறது. 9ஆய பிராயத்தள் என் விழிக்கு ஓது காதை சகுந்தலை ஒத்தனள் என்பது யாருக்கும் வியப்பினை நல்குமால். அவன் சொல்றான், எனக்கு அந்த வயசுல அந்த பிள்ளையை பார்த்தப்போ காளிதாசனுடைய சகுந்தலை பார்த்தது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். என்றால் அந்த வயதில் பாரதி அதையெல்லாம் படித்திருக்கிறான் என்று பொருள். அதனால்தான் 10 வயதிற்குள் அவனுக்கு பாரதி பட்டம் கிடைத்தது. நான் சொன்னானே, அவனுக்கு தரப்பட்ட சாபத்தை அவன் வரமாக மாற்றினான் என்று. ஓரத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டே இரு என்று அவன் அப்பா விதித்த விதி அவனை காளிதாசனை படிக்க வைத்தது, வள்ளுவனை படிக்க வைத்தது, கம்பனை படிக்க வைத்தது. அதனால்தான் யாமறிந்த புலவரிலே என்று அவனால் பாட முடிந்தது. சின்ன வயதில் அவன் அவற்றையெல்லாம் கற்று தேர்ந்தான். பின்னால் பொது உடைமை இயக்கத்திலே வந்த கவிஞர் பரிணாமன் எழுதினார், எப்படி பாரதியானான் என்று சொல்ல முற்படுகிற போது அவர் சொல்லுகிறார், தென்னை இளங்குரு தாடிடும் சோலையில் கூடத்தில் மாடத்தில் தோட்டத்தில் அவன் சின்ன வயதினில் வள்ளுவன் கம்பனை சிந்தனை செய்துள்ள ஊட்டத்தில் என்று சொல்லுகிறார். ஆக அவனுக்கு தரப்பட்ட ஒரு சாபத்தை அவன் தனக்குரிய வரமாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த வாசிப்பு அவனுக்கு பயன்பட்டு இருக்கிறது. கூடவே இந்த 9 வயது பெண் குழந்தை அவனுக்கு தோழியாக. 9ஆய பிராயத்தில் என் விழிக்கு ஓது காதை சகுந்தலை ஒத்தனள்.
அவனுக்கு ஒரே பரவசம். 2 பேரும் நண்பர்களாகிறார். அநேகமாக அப்பா போட்ட தடைகள் எல்லாம் அத்துடன் உடைத்திருக்கிறான் என்று தெரிகிறது. அதை அவன் சொல்லுகிறான். அந்த 2 குழந்தைகளும் எப்படி அந்த எட்டயபுரத்தில் விளையாடி திரிந்தார்கள் என்று சொல்லுகிற போது அதுக்கு 2-3 உவமைகள் சொல்லுகிறான் பாரதி. கானகத்தில் 2 பறவைகள் காதலுற்றது போலவும், அங்கனே வானகத்தில் இயக்கியர் மையல் கொண்டு மயங்குதல் போலவும். அந்த வயசு குழந்தைங்களுக்கு கள்ளம் தெரியாது. ஊனகத்தது உவட்டுறும் அன்புதான் ஒன்றும் இன்றியே உயிர்களில் ஒன்றியே தேன் அகத்த மணிமொழியாளோடு தெய்வ நாட்கள் சில கழித்தேன் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பாரதி வைக்கிற பெயர் தெய்வ நாட்கள். தேன் அகத்த மணிமொழியாளோடு தெய்வ நாட்கள் சில கழித்தேன். பொதுவா இந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு அமைந்தால் பூ வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு பழக்கம். பாரதிக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க தாத்தா சிவபூஜை செய்வார், அந்த பூவை கொண்டு போய் கொடுப்பானோ. அவனே சொல்லுகிறான், அதை வாங்கி கொண்டு பூவை நன்மலர் புன்னகை பூக்கள். இன்னைக்கு வாங்கி தரதெல்லாம் நம்ம நம்பிட முடியாது. இப்போ ஒரு ஆள் திருமணமாகி தினம் வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போவார். மனைவி தன் மேல இருக்கிற அன்புன்னு நினைச்சா அது பூக்காரி மேல இருக்கிற அன்புன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. இதெல்லாம் கொஞ்சம் சடங்குகள் ஆயிரும். ஒரு லெவலுக்கு மேல அதெல்லாம் சடங்குகள் ஆயிரும். இவர்களுக்குள்ள இந்த அன்பு பரிமாற்றங்கள் அப்படியே அரங்கேறி கொண்டே இருக்கின்றன. ஒரு மார்கழி மாதம் அந்த ஊர் சிவன் கோயில் வாயிலிலே இந்த 2 குழந்தைகளும் விளையாடி கொண்டிருக்கின்றனர். சின்ன பிள்ளைகள், அவர்களுக்குள் ஒரு கள்ளம் இல்லாத களங்கம் இல்லாத அன்பினுடைய பெருக்கத்தில் அவருடைய நட்பு அப்படியே பூவாக மலர்ந்திருக்கிறது. விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அன்று திருவாதிரை வேறு. இந்த பெண் சொல்கிறாள், பாரதி கொஞ்சம் இரு, நான் உள்ளே போய்விட்டு வருகிறேன் என்று சன்னதிக்கு போகிறாள். திருவாதிரையில் சிவாலயத்தில் நெற்றியிலே தீட்டக்கூடிய மை கொடுப்பார்கள். அதை கையிலே தன்னுடைய ஒற்றை விரல் அப்படி எடுத்துக்கொண்டு வருகிறாள். வந்தவள் அதை கொண்டு வந்து, பாரதி உனக்கு நான் இப்பொழுது பொட்டு வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுவரையில் ரொம்ப சாதாரண விஷயமாக பாரதிக்கும் தோன்றுகிறது. ஆதிரை திருநாளுண்டில் சங்கரன் ஆலயத்து ஒரு மண்டபம் தன்னில் யான் சோதி மானுடு தன்னந்தனியனாய் சொற்களாடி இருப்ப மற்ற அவள் பாதி மறைந்து பின் தோன்றி தன் பங்கைய கையினில் மைகுணர்ந்தே ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் என திலகம் இட்டனள் செய்கை அழிந்தனன். செத்துட்டாங்கிறான் பாரு. அந்த 10 வயது சிறுவனுடைய புருவ மத்தியில் அந்த தோழியினுடைய பிஞ்சு விரலுடைய ஸ்பரிசம் பட்டதில் அவன் உணர்வடைந்து போகிறான். அந்த வரிகளில் பாரதி ஒரு வித்தகம் செய்கிறான். பாதி மறைந்து பின் தோன்றி பங்கைய கையினில் மை கொணர்ந்து ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் என திலகமிட்டனள். 3 கொண்டு வந்த போது மை வைக்கிறேன் என்று சொன்னது பொட்டு, பின்னால் அவன் அதை சொல்லுகிறது திலகம். என்ன வித்தியாசம்? ஒன்னே ஒண்ணுதான். கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் எல்லோர் மத்தியிலும் வேறுபட்டு நிற்பவரை நாம் மக்கள் திலகம் என்கிறோம். ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருந்தாலும் ஈடினை சொல்ல முடியாத ஒருவரை நடிகர் திலகம் என்கிறோம். பாரதி அதற்கு பிறகு தன் 39வது வயது வரை நெற்றியில் பொட்டு வைத்து வைத்து பார்க்கிறான். அது அந்த பெண் தீற்றிய தீற்றல் போல இல்லை, அது வெறும் பொட்டு அல்ல, திலகம் இட்டனள் செய்கை அழிந்தனன் என்று சொல்லுகிறார். நான் வேடிக்கையாக சொல்வது, அவன் தினமும் பொட்டு வைத்தது பராசக்தி மேல் இருக்கிற பிரியமா அல்லது இந்த பெண்ணினுடைய ஸ்பரிசத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறானா என்று கூட நமக்கு யோசிக்க தோன்றும். இந்த சம்பவம் பாரதியை ஒரு உலுக்கி போடுகிறது. பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப லைப்பான நேரங்களில் ஒரு வில்லன் வருவதுதான் சினிமாவினுடைய ஒரு இலக்கணம். அந்த வில்லனாக சின்னசாமி ஐயரே வருகிறார், அப்பா வருகிறார். ஏன்னா பல இடங்களில் அப்பா தான் அப்படி வருவார். நாமெல்லாம் இளைஞர்களாக இருக்கிற போது நம்ம கல்லூரி நண்பர்கள்ட்ட கேட்டேன், அப்பா அவர் அம்ஜத் கான் அப்படிமா. நான் இப்போ அம்ஜத் கான் தான் பட சினிமாவில் ஹிந்தியில் வில்லனா வரக்கூடியவன். அவர் சொல்றார், நீ இங்கே எட்டயபுரத்திலே படித்தது போதும் திருநெல்வேலியிலே போய் ஆங்கில கல்வி படி என்று சொல்லுகிறார். பாரதிக்கு கோபம் வருகிறது. ஆனால் இயலாமையில் வருகிற கோபம், அந்த நேரத்து இயலாமையில் வருகிற கோபம் என்னவாகும் என்றால்
அதுக்கு நம்முடைய நாட்டிலேயே 2-3 உதாரணங்கள் உண்டு. ரயில் பெட்டியிலிருந்து இறக்கிவிடப்பட்ட போது அந்த இயலாமையில் காந்தியடிகளுக்கு வந்த கோபம் ஒத்துழையாமை இயக்கமானது, சுதந்திர போராட்டமானது. அப்பா தன்னை ஆங்கிலம் படிக்க அனுப்பிய போது பாரதிக்கு இயலாமையிலே வந்த கோபம் பின்னாலே கவிதையானது. அவன் சொல்லுகிறான், நெல்லையூர் சென்று ஊனர் கலைத்திறன் நேருமாறு என எந்தை விடுத்தனன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சிங்கக்குட்டி முன்னால ஒரு புல்லுக்கட்டை போட்டு தின்னுங்கிற மாதிரி இருந்துதான். ஒரு நல்ல வேதம் ஓதிய ஒரு பிராமண குழந்தையை கசாப்பு கடையில வேலைக்கு சேர்த்து விட்ட மாதிரி இருந்துதான். பாரதி சொல்லுகிறான், நெல்லையூர் சென்று ஊனர் கலைத்திறன் நேரு மாறென எந்தை பணித்தனன் புல்லை உண்கென வாளரிச் சேயினை போக்குவித்தல் போலவும் ஊன்விலை வாணிகம் நல்லதாம் என்று ஒரு பார்ப்பன பிள்ளையை நாடுவித்தல் போலவும். அதுல அவனுக்கு உள்ளுக்குள்ள இருந்த இன்னொரு விஷயம், ஆங்கிலம் படிக்க வேண்டான்னு அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு எண்ணம். இந்த பொண்ணை விட்டுட்டு போக சொல்றாங்களே, அருமை மிக்க மயிலை பிரிந்து அற்ப கல்வியில் நெஞ்சு பொருந்துவோன்னு கேட்கிறான். நெஞ்சு பொருந்தி இருக்கிற இடம் வேறாக இருக்கிறது. இது பாரதி அந்த படிப்பினால் அவனுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை சொல்லுகிறான். அவங்க அப்பா அந்த காலத்திலே 1000 ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்சார். பாரதி சொல்றான், செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 சேர்ந்தன. அவருக்கு 1000 ரூபாய் தான் செலவு, எனக்கு 10,000 தீமை. நலம் ஒரு எள்ளளவும் காண்கிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன். அது ஒரு சின்ன வயதில் அவனுக்கு அவ்வளவு வதைகள், விருப்பமில்லாத சூழல், விருப்பமில்லாத கல்வி, விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை, அதிலிருந்து ஒரு படைப்பாளனாக அவன் பரிணமித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவன் சின்ன வயதில் பட்ட சிரமங்கள், அந்த சிரமங்களுக்கு மற்றிலும் அவன் கற்றுத் தேர்ந்த பல அருமையான நூல்கள், அவனுக்குள் இயல்பாகவே பொங்கி வந்த மொழி அறிவு, எழுத்தாற்றல், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன வயது சாதனையாளனாக அவனை செதுக்கியது. இன்னொரு பக்கம் அவனுக்கு பாரதி என்கிற ஒரு பட்டம். நீங்கள் பாரதி என்கிற பட்டம் அங்கிருந்து அறிஞர் குழாமால் வழங்கப்பட்டதுதான். நீங்கள் நினைத்து பாரு, அந்த காலத்தில் எட்டயபுரத்தில் என்ன ஒரு 10 புலவர்கள் இருந்திருப்பார். ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த வயதிலேயே இவன் இப்படி பேசுகிறான் என்றால், பாடுகிறான் என்றால், இவன் கலைமகள் அருள் பெற்றவன் பாரதி என்று பட்டத்தை கொடுத்தார். இப்படி நாம் பாரதியை பார்த்து கொண்டே வருகிறோம். நான் ரசனை இதழ் ஒன்றை நடத்தி கொண்டிருந்த போது அதில் ஒருவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டார். இது பொதுவாக ஆராய்ச்சி கட்டுரை மேற்கோள் காட்டினா ரொம்ப போதாத காலமா இருக்கு. ஆனால் நம்ம பத்திரிகையில் வந்ததுனால நம்ம சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் பாரதியினுடைய 100ஆண்டு பொழுதில் எட்டயபுரத்தில் ஒரு கள ஆய்வு மேற்கொண்டார். அப்ப பாரதியோடு பழகியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பார்த்த போது 2-3 பேர் கிடைத்தார்கள். அப்போது அவருக்கு ஒரு ரகசியமாக ஒரு செய்தி கிடைத்தது. சின்ன வயதிலிருந்து பாரதிக்கு ரொம்ப சிநேகமாக இருந்த ஒரு பெண், ஒரு மூதாட்டி, பாரதியை விட 1 வயது குறைந்தவர், 99 வயதில் எட்டயபுரத்தில் வசிக்கிறார் என்று ஒரு பேச்சு வந்தது. இவர் தேடி போய் அந்த மூதாட்டியை பார்க்கிறார். அந்த மூதாட்டியினுடைய பெயர் வள்ளிக்கண்ணம்மா என்று அழைப்பார்கள். அந்த மூதாட்டி தான் 9ஆய பிராயத்தள், விழிக்கு ஓதுகாதை சகுந்தலை ஒத்தனள் என்று கருத இடம் இருக்கிறது என்று அவருடைய அந்த கருப்பு வெள்ளை புகைப்படத்தை கொண்டு வந்து எனக்கு காட்டினார். அந்த புத்தகத்தில் கூட அதை வெளியிட்டிருந்தோம். அவர் ஒரு வீணை வித்வானாக இருந்திருக்கிறார். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு என்ற வரிகளை நான் இப்பொழுது யோசித்து பார்த்தேன். அதனால்தான் சொன்னேன், ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆபத்தானவை. ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சிகளாகவே இருக்க வேண்டும். முடிந்த முடிவுகளாக அவற்றை நாம் முன்மொழியலாகாது. அது ஒரு யூகம் தான், இன்ஃபரன்ஸ் என்று சொல்லுகிறார்களே, அப்படி ஒரு யூகம். பாரதியினுடைய இந்த பகுதியை நாம் தாண்டி வருவோமே என்று சொன்னால், அவனுடைய கவிதாவேசம் வெளிப்பட்ட இடங்கள் நெஞ்சோடு கிளத்தல் என்று அவன் தன்னைத்தானே பேசிக்கொண்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கும் பாரதிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் இந்த நூலிழை வேறுபாட்டில் பார்க்கலாம். ஒரு நவீன கவிஞர், அவர் பெயரை நான் மேடையில் சொல்ல விரும்பவில்லை, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால்,
தனக்குத்தானே பேசுதல் என்கிற மனநோயின் ஒழுங்குபட்ட வடிவம்தான் கவிதை என்று சொல்கிறார். இதை நெஞ்சோடு கிளத்தல் என்று நாகரிகமாக நம்முடைய பெரியவர்கள் சொன்னார். நெஞ்சோடு கிளத்தலுக்கும் மனநோய்க்கும் என்ன வித்தியாசம்? மதினமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பவனுக்கு அது மனநோய். ஆனால் பாரதி அகனமயமாக பேசியது அவனுடைய மனசாட்சியின் ரூபம் கொண்டிருந்த பராசக்தியிடம் பேசினான். எனவே அவனுடைய உரையாடல்கள் எல்லாம் பராசக்தியுடனான உரையாடல்களாக பரிணமித்தன. இவன் பராசக்தியை முற்றாக அறிந்திருந்தான், பராசக்தி இவனையும் முற்றாக அறிந்திருந்தான். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், என் இயல்பு அறியாயோ என்று அவளை பார்த்து கேட்கிறான். உனக்கு என்ன தெரியாதா? காளி வலிய சாமுண்டி ஓங்கார தலைவி என்றானி பல நாளிங்கனை அழைக்கலாமோ, உள்ளம் நாடும் பொருள் அடைதற்கன்றோ மலர் தாளில் விழுந்தபயம் கேட்டேன், இதை தாராய் என் உயிரை தீராய், துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன், கருநீலி என் இயல்பறியாயோ என்று கேட்கிறான். உனக்கு என்னை பத்தி தெரியாதா அப்படிங்கிற. நீயே சரணம் என்று கூவி எந்த நெஞ்சிற் பேருறுதி கொண்டு, அடி தாயே எனக்கு மிக நிதியும் அரண் தன்னை தாங்கும் ஒரு திறனும் தருவாயே என்று பணிந்தேத்தி பல வாராய் நினது புகழ் பாடி வாய் ஓயே நாவதுணராயோ நினது உண்மை தவறுவது ஒரு அழகோன்னு கேட்க. இதெல்லாம் தரேன்னு சொல்லிதானே நீ பூமிக்கு விட்ட, மறந்துட்டியா? நினது உண்மை தவறுவது ஒரு அழகோ என்று கேட்கிறான். எனவே அவன் நெஞ்சோடு கிளர்ந்ததெல்லாம், பேசியதெல்லாம், கிளத்தியதெல்லாம், மகாகவி பேசியதெல்லாம் மாகாளியோடு பராசக்தியோடு என்று பார்க்க தோன்றா துணையாக அவன் கூடவே வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு காட்சியை சொல்கிறேன். ஒரு கவிஞனுடைய சிந்தனையின் விரிவு எத்தனை விஸ்தீரணம் உள்ளது என்பதை பாரதியை முன்வைத்து நாம் பார்ப்பதற்கு இது நமக்கு துணை புரியும். சுவாமி விவேகானந்தர் பரிவராஜக வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறார். பிச்சை எடுத்து உண்ணுவதுதான் வாழ்க்கை என்கிற ஒரு காலகட்டத்தை, துறவு நெறியில் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். அப்போது சுவாமி விவேகானந்தரையும் அவரோடு சார்ந்திருந்த துறவிகளையும் அந்த ஊர் மிக மோசமாக நடத்தியது. பாம்புகள், கரும்பாம்புகள், பல்லிகள் வாழுகின்ற, பூரான்கள் வாழுகின்ற ஒரு பாழடைந்த வீட்டில் தான் அவர்களால் வசிக்க முடிந்தது. 4 நாட்கள் 5 நாட்களுக்கு முன்பு சுடப்பட்ட ரொட்டிகளை இவர்கள் பிக்ஷையாக போடுவார். அதனை சாப்பிட்டு பல்லில் இருந்து ரத்தம் வந்தது, அதனால் தண்ணீரில் ஊற வைத்து எங்கள் சன்னியாசிகள் சாப்பிட்டார்கள் என்று விவேகானந்தர் எழுதுகிறார். ஒரு முறை நம்முடைய டெல்லியில் ஆனந்தில் இருந்தாங்க, இந்த பகுதி நொய்டாவில் சாலையில் நடந்து போகிற போது பசி மயக்கத்தில் விவேகானந்தர் மயங்கி விழுகிறார். உடன் வருகிற இன்னொரு சுவாமி ஏதாவது உணவு கிடைக்குமா என்று ஓடுகிறார். அருகில் இஸ்லாமியர்களுடைய இடுகாடு ஒன்று இருக்கிறது. அந்த இடுகாட்டினுடைய காவலன் ஓடி வருகிறான். அவன் கையில் ஒரு வெள்ளரிக்காய் இருக்கிறது, இதை நான் உங்களுக்கு தரலாமா என்று அவன் கேட்கிறான். அரை மயக்கத்தில், சகோதரா என் வாயில் அதை நீ வைக்கக்கூடாதா என்று கேட்கிறார் விவேகானந்தர். இதற்கு பிறகு பரிவராஜக வாழ்க்கை மறைந்து அப்படியே யாசக வாழ்க்கைதான். ஒரு நாள் விவேகானந்தருக்கு வாழ்க்கை இந்த எல்லைக்கு தன்னை துரத்திய விரக்தியில் தோன்றுகிறது. கை நீட்டி பிறரிடத்தில் உண்ணுகின்ற ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்றானே பாரதி. விவேகானந்தருக்கு மனதில் ஒரு சின்ன அச்சம் வருகிறது, அல்லது அச்சத்தை விட ஒரு வெறுப்பு வருகிறது. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? இந்த கானகத்தில் ஒரு மரத்துக்கு அடியில் அவர் போய் அமர்கிறார். இந்த வினாடியிலிருந்து நான் உணவு கேட்க மாட்டேன். எல்லாம் வல்ல காளி விரும்பினால் என்னை ஆளாக்கட்டும், என்னை காக்கட்டும், நான் இனி யாரிடத்திலும் கேட்கப் போவதில்லை என்று கண்மூடி அமர்கிறார். நாம் என்னதான் கண்மூடி அமர்ந்திருந்தாலும் யாராவது நம்மையே உற்று பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு அது புரியும். ஏதோ ஒரு உள்ளுணர்வு உறுத்தும். தன்மேல் 2 கண்கள் பதிந்திருக்கின்றன என்கிற எண்ணம் விவேகானந்தருக்கு வருகிறது. கண்களை திறந்து பார்த்திருக்கிறார். பக்கத்திலேயே ஒரு புலி அமர்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் விவேகானந்தருக்கு தோன்றுகிறது, என்னால் யாருக்கும் பயனில்லை, பிச்சை வாங்கி உண்ணுகிற வாழ்க்கை பெற்றுவிட்டேன் என்று வருந்தினேன்.
ஆனால் ஒரு பசித்த புலி என் முன்பு அமர்ந்திருக்கிறது. இந்த புலிக்கு உணவாக போவதற்குத்தான் இந்த சடலம் இந்த மண்ணுக்கு வந்ததென்றால் அது எனக்கு சம்மதம்தான். புலியே, நீ என்னை உண்ணலாம், நான் உன்னை எதிர்க்க மாட்டேன் என்று சொல்லி மறுபடியும் கண்மூடி அமர்கிறார். கணங்கள் நிமிடங்கள் ஆகின்றன, நிமிடங்கள் மணி நேரங்கள் ஆகின்றன. கண் திறந்து பார்க்கிறார், அந்த புலியை காணவில்லை, அது போய்விட்டது. சின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவாய், அன்னை பராசக்தி அவ்வூருவாயினள் அவளை கும்பிடுவாய் என்ற மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கையை, வரிகளை விவேகானந்தர் வாழ்ந்த நிமிடங்கள் அந்த நிமிடங்கள். இந்த எல்லையில் இருந்து கொண்டு அவன் பாடுகிறான். அங்கே ஒரு ஞானி அந்த வாழ்க்கையை வாடுகிறான். இந்த இரண்டையும் நீங்கள் பொருத்தி பார்க்கிற போதுதான் பாரதியினுடைய அந்த கவிதாவேசத்தில், அந்த பிரவாகத்தில் வந்து விழுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு உதாரணம். பாரதியினுடைய படைப்பாளுமை ஒரு புது விகசிப்போடு வெளிப்பட்ட இடம் என்று என்னுடைய எளிய பார்வையில் கேட்பீர்களேயானால் கண்ணன் பாட்டை நான் சொல்லுவேன். நான் பாரதியினுடைய கண்ணன் பாட்டையும் ஓஷோவினுடைய கிருஷ்ணா த மேன் அண்ட் ஹிஸ் பிலாசபி என்கிற நூலையும் ஒப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். எட்டயபுரம் ஓஷோபுரம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். பாரதி எந்த கண் கொண்டு கண்ணனை கண்டான் என்பதற்கு நீங்கள் கண்ணன் பாட்டில் எல்லா வகையான உறவுகளையும் அவன் பேசுகிறான். காதலனாக, குருவாக, சீடனாக, ஆண்டானாக, அடிமையாக, தோழனாக எவ்வளவோ வகையில் பார்க்கிறான். ஆனால் கண்ணன் பாட்டினுடைய முதல் பாட்டு கண்ணன் என் தோழன். கண்ணன் யார் என்று அவனுடைய விஸ்வரூபத்தை உணர்ந்த பிறகு அவனிடத்திலே அர்ஜுனன் கேட்கிறான், கண்ணா, ஒரு தோழனுக்கு தோழனாகவும், ஒரு தந்தைக்கு மகனாகவும், ஒரு காதலிக்கு காதலனாகவும், ஒரு அடிமைக்கு ஆண்டானாகவும் இருந்து நீ என்னுடைய குறைகளை போக்க வேண்டும் என்று அர்ஜுனன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த விண்ணப்பத்தை அவன் விரித்து பாடியதுதான் கண்ணன் பாட்டு. எனவே அர்ஜுனனுடைய மனநிலையில் இருந்து அவன் கண்ணனை அணுகியிருக்கிறான் என்று நாம் கருதுவதற்கு இடம் இருக்கிறது. ஒரு தோழனுக்கு என்ன இலக்கணம் என்று அதில் பாரதி சொல்றார். ரொம்ப அருமையான வரி. இன்றைக்கு பல தோழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த உறவு இருக்கிற இடத்தில் உரிமை இல்லாததுதான். உள்ளத்திலே கருவம் கொண்ட பொழுதினில் ஓங்கி அடித்திடுவான். இந்த வாய்ப்பு இன்னைக்கு பல தோழர்களுக்கிட்ட இல்லை. ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் அந்த தோழமை முறிந்து போகிறது. இன்னொன்னு, அருள் வெள்ளத்தினால் நீங்க பொய் சொல்லலாம், ஆனா அவனும் பொய் சொல்லுவான். அது எதனால்? அருள் வெள்ளத்தினால். நாம் பொய் சொன்னால் அவன் கண்டிக்கிறான். அவன் பொய் சொல்வது என்பது அருளினுடைய வெளிப்பாடு என்று பாரதி வேறுபடுத்தி காட்டுகிறான். பாரதி இந்த பகவத்கீதையை கண்ணன் எப்படி சொன்னான் என்பதற்கு ஒரு 2 வரியில் விளக்கம் தருகிறான். நான் ஓஷோவிடத்தில் இந்த கிருஷ்ணாதி மேன் அண்ட் ஹிஸ் பிலாசபி என்கிற நூலில் இதையே பார்த்தேன். கீதா இஸ் a process of uncovering என்றார். ஏற்கனவே இருப்பதை, அந்த கசடுகளை அகற்றி நிரந்தர உண்மையை காட்டுவது. இது அப்படியே பாரதி இதில் சொல்லுகிறான். பள்ளத்திலே நெடுநாள் அழுகும் கெட்ட பாசியை எற்றிவிடும் வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான் என்று சொல்லுங்க. அதுல ரொம்ப அழகான இடம். இந்த கண்ணன், பரம்பொருள், தெய்வம், கீதாச்சாரியன் இதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அவனை ஒரு நண்பனாக நீங்கள் பார்க்கிற போது பாரதி சொல்லுகிறான், அழைக்கும் பொழுதினில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். என்ன ஒரு நட்பு பாருங்க. அழைக்கும் பொழுதினில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, எந்தன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். இது யாருக்கு நேர்ந்தது? சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு நேர்ந்தது. ஏழிசையாய், இசைப்பயனாய், இன்னமுதாய், என்னுடைய தோழனுமாய், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி, மாழை ஒன்கண் பறவையை தந்த ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே.
பசிக்கிறது என்று கேட்டால் சிவபெருமான் போய் பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். அதுவும் வெறும் தயிர் சோறு கொடுத்தா சாப்பிட மாட்டார். வெஜிடபிள் பிரியாணி, கறி விரவு நெய் சோறு கேட்கிறார். இது இந்த நெருக்கத்தை பாரதி தன் கவிதை அலைவரிசையில் கண்ணனோடு உணர்ந்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்கள் இருக்கிற நேரத்தின் அருமை குறித்து 2 மட்டும் சுட்டுகிறேன். உதாரணத்துக்கு, காலத்தை யார் மதிக்கிறார்களோ அவர்கள்தான் காலம் மதிக்கிற விதமாய் சில காரியங்களை செய்ய முடியும் என்பது எனக்கு நம்பிக்கை உண்டு. பாரதி இப்போ ஒரு குரு இருக்கிறார். எல்லாம் உடையான் குருவாகி வந்தான் என்று திருவுந்தியார் உந்தி பெற என்ற பாட்டில் வருது. மனித வடிவத்தில் குரு வருகிறார். நாம் சில வரையறைகளை வைக்கிறோம். குரு என்றால் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புக்கும் பொருந்தினால்தான் குரு, இல்லை என்றால் நாம் அவரை நிராகரிக்கிறோம், எல்லாமே பண்றோம். பாரதியாருக்கு ஒரு குருவை பார்த்து சில உண்மைகள் கேட்கணும்னு ஆசை வருது. எப்பவுமே அதை யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஒரு சாமியாரை பார்க்கிறார். அந்த சாமியார்கிட்ட கேட்டா சரியா சொல்லுவார். இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு கிராமத்துல படிச்சு டாக்டர் ஆனார். ஒரு பெரியவர் அப்படியே கண்ணீர் மல்க கைப்பிடிச்சு, தம்பி 8பட்டி கிராமத்துல நீ டாக்டர் ஆயிட்ட, ரொம்ப சந்தோஷம்பா, இனிமே கவலையே இல்லைன்னாரு. இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. அவர் சொன்னார், உன்னை கேட்டா யாரும் நல்ல டாக்டர்னு சொல்லுவீல்ல அப்படின்னாரு. அப்ப கூட இவர்கிட்ட வைத்தியம் பார்க்குற ஐடியாவில் இல்லை அவரு. உன்னை கேட்டா யார் நல்ல டாக்டர்னு சொல்லுவீங்களா, அங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த சாமியாரை பார்த்து கேட்கிறார், யாரு எனக்கு குருவாக தகுதி பெற, எனக்கு நீங்கள் சொல்லுவீர்களா? இல்லை, என்னால முடியாது, நீ வடமதுரைக்கு போ, அங்க கண்ணன் ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட நீ போனீன்னா உனக்கு உபதேசம் பண்ணுவார்னதும் இவர் வழக்கம் போல நம்ம ஒரு டிஃபால்ட்டா ஒரு வடிவம் வச்சிருப்போம்ல, ஜடாமுடி இதெல்லாம் இருப்பாருன்ட்டு அங்க போய் பார்த்தா இவன் அழகனாக இருக்கிறான், பேரழகனாக இருக்கிறான். சுற்றிலும் நண்பர்கள், கூத்து, சிரிப்பு, கும்மாளம், ஒரே வேடிக்கை, ஆட்சி நடக்கிறது. இதை பார்த்தது இந்த பயங்கர கடுப்பாரான். பார்க்கிறான், என்னடா இவன், மாமதுரைப்பதி சென்று நான் அங்கு வாழ்கிற கண்ணனை போற்றியே எந்த நாமமும் ஊரும் கருத்துமே சொல்லி நன்மை தருகின்ற வேண்டினேன். அபிவாதையெல்லாம் சொல்லிட்டான். நாமமும் ஊரும் கருத்துமே சொல்லி நன்மை தருகின்ற வேண்டினேன். அவன் காமனை போன்ற வடிவமும் இளங்காளையர் நட்பும் பழக்கமும் கெட்ட பூமியை காக்கும் தொழிலிலே எப்போதும் செலுத்திடும் சிந்தையும் ஆடலும் பாடலும் கண்டு நான் ஆற்றங்கரைதனில் கண்டதோர் தவ வேடம் தரித்த முனிவனை கொல்ல வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணினேன். என்ன எங்க போய் அனுப்பிச்சிருக்கேன் இந்த படுவாவி பைய? சிறு நாடு புறக்கிற மன்னவன் கண்ணன் நாடும் கவலையில் மூழ்கினோன் தவ பாடுபட்டோர்க்கும் விளங்கிடா உண்மை பார்த்து இவன் எங்கனம் கூறுவான். இவனுக்கு எங்க தெரிய போகுது? அப்ப அப்படி தனியா தோல்ல கை போட்டு கூட்டு போறான் நான் கண்ணன். நினை நன்று மருவுக மைந்தனேன்னு ஆரம்பிக்கான். அவன் செய்கிற உபதேசம் பிரம்மோபதேசத்தை விட மேம்பட்ட உபதேசமாக இருக்கிறது. சந்திரன் ஜோதி உடையதான், அது சத்திய நித்திய வஸ்துவம், நேருக்கு நேராய் ஒளி வீசுகிறது. இது சந்திரன் ஜோதி உடையது, அது சத்திய நித்திய வஸ்து. நீ அதனை வந்தனை செய்தால் நேரே அருள் புரிகிறது. இதை சந்ததம் பொய் என்று உரைத்திடும் அட சாத்திரம் பொய் என்று தள்ளடா. உபதேசம் ஆரம்பிக்குது. இப்படி ஒரு பெரிய உபதேசத்தை கண்ணன் இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச சில பாடல்கள்லேயே அவர் சொன்னார் பார்த்தீங்களா, உள்ளே ஒரு பொருள் இருக்கும், உள்ளதாம் பொருள் தேடி உணர்தல். அதற்கு பாரதி ஒரு வாய்ப்பு தருகிறான் கண்ணன் பாட்டு. இப்ப நமக்கெல்லாம் பிடித்த ஒரு பாட்டு, ராஜ்குமார் பாரதி அவர்கள் பாடி நாம் பலமுறை கேட்ட பாட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லைன்னு ஒரு பாட்டு. அதுல ஒரு முதல் கண்ணி நீங்க யோசித்து பாருங்க. தின்ன பழங்கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதனில் தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. இது என்னது, ஒரு சிங்கார விளையாட்டா என்றால் இல்லை.
நாம் வாழ்க்கையில் எதிர்பாராத, நமக்கு யோகியதையே இல்லாத பெரிய பெரிய விஷயங்களை அவன் தன் கருணையால் நமக்கு கொண்டாந்து கொடுப்பான். சின்ன பழங்கொண்டு தருவான். இது என்னமோ நம்ம திறமையினால சம்பாதிச்சதுங்கிற அகங்காரத்தோடு அதை அனுபவிக்க தொடங்குவோம். பாதி தின்கின்ற போதினில் தட்டி பறிப்பான். ஆகா, இது என்னுடைய திறமையால் வந்ததில்லை, இறைவனே நீ கொடுத்தது, மறந்து விட்டேன், மன்னித்து விடு, என்னப்பன் என்னையன் என்றால் அதனை ஈஸ்வர பிரசாதமாக எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை. கோளுக்கு மிகவும் சமர்த்தன், பொய்மை குத்திரம் பழி சொல்ல கூசாச்சடக்கன். கோளுக்கு மிகவும் சமர்த்தன்னா அவன் காலில் விழுந்துட்டா அந்த எந்த கோள்களுடைய பயிற்சிகள் ஒன்றும் பண்ணாது. அதான் அர்த்தம். நாளன் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என்று அருணகிரிநாதர் பாடியது போல கோளுக்கு மிகவும் சமர்த்தன், பொய்மை குத்திரம் பழி சொல்ல கூசாச்சடக்கன். ஏனென்றால் அவன் சொல்லிவிட்டால் அது பொய் கிடையாது. கீதைக்கு விளக்கம் எழுதிய போது சுவாமி தயானந்த சரஸ்வதி இடத்தில் எழுதினார், குரு சொல்லித் தருவது சாத்திரம் என்பதை தாண்டி குரு சொல்வதுதான் சாத்திரம். அவர் என்ன சொல்றாரோ அதான் சாத்திரம். அப்புறம் ஆளுக்கு இசைந்தபடி பேசி தெருவில் அத்தனை பெண்களையும் ஆகாதடிப்பான். ஏன்னா அவன் தான் புருஷோத்தமன். ஒரு பொண்ணு அத்வைதம்ங்கும், ஒரு பொண்ணு துவைதம்ங்கும், ஒரு பொண்ணு விசிஷ்டாத்வைதம்ங்கும், எல்லாத்துக்கும் பொருந்தி வர்ற மாதிரி இருப்பான். ஆளுக்கு இசைந்தபடி பேசி தெருவில் அத்தனை பெண்களையும் ஆகாது. இவனுக்குள்ள சண்டை போட்டே இருப்பான். வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடிய கொண்டார், ஊழ்கொண்ட சமயத்தன் நான் உருவு கண்டாரே ஒத்தார் அப்படின்னாரு கம்பர். இப்படி பல நுணுக்கங்களை, பல நுட்பங்களை உள்ளுரை பொருளாக கண்ணன் பாட்டிலே மகாகவி பாரதி வைத்திருக்கிறார். இந்த வேலைக்காரங்களால வர்ற சிரமத்தை ஒரு பட்டியல் போடுவான். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாமரப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டினிலே தங்கிடுவார், ஏனடா நேற்று நீ இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததென்பார், வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார், பாட்டியார் செத்துவிட்ட 12ஆம் நாள் என்பார், ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார், தாயாதியாரோடு தனியிடத்தை. இதெல்லாம் சரி. இவன் வர்றான் இல்லையா, தன்னுடைய பெருமைகளை அவன் சொல்லுகிறான். கற்ற வித்தை ஏதும் இல்லை காட்டு மனிதனையே, ஆன பொழுதும் கோதடி குத்துப்போர் மற்போர், நான் அறிவேன் சற்றும் நயவஞ்சனை புரியேன். இவன் யாரு அப்படின்னா அவன் சொல்றான், உனக்கு என்ன வேலை? மாடு கன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன், சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டு செய்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன், காட்டு வழி ஆனாலும் கள்ளர் பயம் ஆனாலும் இரவிலே பகலிலே எந்நேரமானாலும் சிரமங்கள் பார்ப்பதில்லை, தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், தங்களுக்கு ஒரு துன்பம் உறாமல் காப்பேன். இதெல்லாம் ஒரு வேலைக்காரன் செய்யற வேலை இல்லை, கடவுள் செய்யற வேலை. மாடுகன்று மேய்த்திடுவேன், இடையனாக வந்தான் கண்ணன், மக்களை நான் காத்திடுவேன், கல்மழை பெய்கிற போது கோவர்த்தனகிரியை தூக்கி பிடித்து மக்களை காத்தான், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், குப்பைகள் நிறைந்த இதயமாகிய வீட்டை பெருக்கி கீதை என்னும் ஞான விளக்கை ஏற்றி வைத்தான், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், பாண்டவர்களுக்கு தூது போனா போவான், வானா வருவான், துணிமணிகள் காத்திடுவேன், பாஞ்சாலிக்கு சேலை கொடுத்தான். வேலைக்காரன் செய்யற வேலை மாதிரியே இருக்கும், பார்த்தா கடவுளுடைய வேலை. இரவிலே பகலிலே எந்நேரம் ஆனாலும் தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், நம்ம கூடவே வருகிற ஒரே துணை கடவுள். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணை அது ஆகும் என்று வேல் வகுப்பிலே சொல்லுகிறார் அருணகிரிநாதர். இரவிலே பகலிலே எந்நேரம் ஆனாலும் தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், தங்களுக்கு ஒரு துன்பம் உறாமல் காப்பேன். இதை விட பணிவா கடவுள் வேலைக்கு இடம் கேட்க முடியுமா ஒரு ஆள்கிட்ட? ஆனா ஒரு ஆளை அப்படி எப்படி நம்ம வேலைக்கு எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு 3 அளவுகோலை பாரதி சொல்லுகிறார். பொதுவா
ஒருத்தர் எம்ப்ளாய் பண்றதுன்னா 3 விஷயங்கள் பாரதி கண்ணன் பாட்டில் வைக்கிறான். கட்டுறுதி உள்ள உடல், வேலைக்கு ஆள் எடுத்தா நல்ல பலசாலியா இருக்கு. அவனை பிடிச்சி கூட்டு வரதுக்கு 2 பேரும் புதுசா எடுக்க வேண்டி வரக்கூடாது. கட்டுறுதி உள்ள உடல், கண்களிலே நல்ல குணம். கண்ணை பார்த்தா தெரியும், கண்கள் தான் இதயத்தினுடைய சாளரம் என்று ஒரு பொன்மொழி. கண்களிலே நல்ல குணம். இன்னொன்று, ஒட்டுறவே நன்றாய் உரைத்திடும் சொல். அவன் பேசுற பேச்சுல கள்ளம் இருக்கப்படாது. அவன் பெரிய பாண்டித்யமா பேசணும் அவசியம் இல்லை, உள்ள ஒண்ணு வச்சு மறைச்சு பேசப்படாது. ஒட்டுறவே நன்றாய் உரைத்திடும் சொல், இங்கிவற்றால் தக்கவன் என்று உள்ளத்தே சார்ந்த பல மகிழ்ச்சியுடன் மிக்க பல உரை சொல்லி விருது போல சாற்றுகிறாய், கூலி என்ன கேட்கிறாய்னு கேட்கிறான்னு வச்சுக்கங்க. அப்போ இது ஒரு இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே, அதில் ஒரு பணியாளுக்குரிய பக்குவங்கள் என்ன என்கிற பட்டியலை கூட பாரதி கண்ணன் பாட்டிலே நமக்கு படைத்து கொடுக்கிறார். இன்னொன்று, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தெய்வம் என்பது கோயிலில் இருக்கிறது, சமூக நிகழ்வுகளை பற்றி அது சற்றும் கவலைப்படாமல் இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் ஆளுமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இறைவன் ஒன்றை நிகழ விட்டு வேடிக்கை பார்க்கிறார். ஜூடோ போர்க்கலையில் ஒரு தத்துவம் உண்டு. எவன் முதலில் தாக்குகிறானோ அவன் முதலில் விடுகிறான். Who initiates the war is the first to fall. இவன் எப்படியா ஊரே பத்தி தெரியுமா, பகைமை முற்றி முதிர்ந்திடும் மட்டிலும் பார்த்திருப்பதல்லால் ஒன்றும் செய்தினான். நகை புரிந்து பொறுத்து பொறுத்து ஐயோ நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குவான். He'll wait for days together, months for together, years for together. ஆனா என்ன பண்ணுவான், காலம் கனிந்து கை கூடும போதிலோர் கணத்திலே புதிதாக விளங்குவான். அதாவது ஒருத்தனை அட்டாக் பண்றத எப்படி எப்ப பண்ணலாம் என்ன பண்ணலாம், இந்த ப்ரிப்பரேஷன்லேயே பல பேர் டயர்ட் ஆயிடுவான். கடவுள்கிட்ட அந்த வேலையே கிடையாதான். அவனுக்கு தெரியும், காலம் கனிந்து கை கூடும போதிலோர் கணத்திலே புதிதாக விளங்குவான். சக்கரத்தை எடுப்பதொரு கணம், தருமம் பாரில் தழைத்தல் மறுகணம், இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்றுண்டோ இதனுள்ளே பகை முடித்திட வல்லங்கான். If at all there is a microsecond between 2 seconds, அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் போருமா அவனுக்கு. இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்றுண்டோ இதனுள்ளே பகை மாய்த்திட வல்லன்கான் என்று பாரதி கடவுட்தன்மையை செயற்படு பொருளாக, தொழிற்படக்கூடிய ஒன்றாக, ஒரு ஸ்டாட்டிக் பவராக இல்லாமல் ஒரு டைனமிக் பவராக நம் கண் முன்பு விரித்து காட்டுகிறார். ஆனால் அந்த கடவுளுக்குள் ஒரு ஆற்றாமை வருகிற போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை ஒற்றை புள்ளியில் கொண்டு வந்து அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாரதி சொல்லுகிறான், ஒரு பெண், எல்லா நலன்களும் வாய்ந்த பெண், அவள் இந்த சமூகத்தால் அவமதிக்கப்படுகிற போது தெய்வ குழாமே திகைத்து நிற்கிறது, அதை தடுக்க முனைகிறது, சீற்றம் கொள்ளுகிறது என்கிறார். பாஞ்சாலி சபதத்தில் ஒரு காட்சி, அவள் துகிலுரியப்படுகிற போது அந்த சபையில் என்ன நடந்தது என்று எல்லோரும் எழுதுகிறார். பல பேர் அதை பற்றி பேசியிருக்கிறார். இவர்கள் பதறுகிறார்கள், சுற்றி இருப்பவர்கள் வருந்துகிறார்கள், பாண்டவர்களுக்குள் ஒரு பதட்டம் வருகிறது, துரியோதனன் மகிழ்கிறான், இதெல்லாம் இருக்கிறது. அப்ப பாரதி என்ன பண்றான், இந்த கேமராவை அப்படியே வானத்தை நோக்கி திருப்புகிறான். என்ன நடக்கிறதாம், ஒரு பட்டியல் போடுகிறான் பாரதி. தருமம் அழிவெய்த, சத்தியமும் பொய்யாக, பெருமை தவங்கள் பெயர் கெட்டு மண்ணாக, வேதம் பொருள் இன்றி வெற்றுரையே ஆகிவிட, நாதம் குலைந்து நடுமையின்றி பாழாக, வானத்து தேவர்கள் வயிற்றிலே தீப்பாய, மோன முனிவர்கள் முறைகட்டுத்தான் மயங்க, கந்தர்வர்கள் எல்லாம் களையிழக்க, சித்தர் முதல் அந்தரத்து வாழ்வோர் அனைவருமே பித்துவுற, நான்முகனார் வாயடைக்க நாமகற்கு புத்திகெட,
வான்முகிலை போன்றதொரு வண்ண திருமாலும் அரிதுயில் போய் மற்றாங்கே ஆழ்ந்த துயில் எய்திவிட, செறிதரும் நல் சீரழகு செல்வமெல்லாம் தான் ஆகும் ஸ்ரீதேவி தன் வதனம் செம்மை போய் காரடைய, மாதேவன் யோகம் மதிமயக்கம் ஆகிவிட. இவங்க எல்லாம் செயலற்று போனார்கள் தான் நினைக்கிறோம். ஆனா இவர்களுடைய இந்த கோபம் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு முனையிலிருந்து வெளிப்படுகிறது. எந்த முனையிலிருந்து? வாலை, உமாதேவி, மாகாளி, வீருடையாள், மூலமா சக்தி ஒரு மூவிலைவேல் கையேற்றாள், பேயை பிணக்கோவையை கண்டு பெரிது ஒப்பாள், மாயை தொலைக்கும் மகாமாயை தானாவாள், ஆதி பராசக்தி அவள் நெஞ்சம் வன்மையுற. அங்கே வெடித்து வருகிறது. அத்தனை தெய்வங்களுடைய கோபமும் ஒன்று திரண்டு, ஆற்றாமை ஒன்று திரண்டு பராசக்தி மூலமாக வெளிப்பட்டு அது பாஞ்சாலி சபதமாக வெளிப்படுகிறது. இதுதான் பாரதி சித்தரித்து காட்டுகிற பாஞ்சாலி சபதம். அது ஒரு மானிட பெண்ணுடைய மனவலி அல்ல, முக்கோடி தெய்வங்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தினுடைய பிரகடனம் பாரதி படைத்து தருகிற பாஞ்சாலி சபதம். அதுதான் அந்த கவிதையை உயர்த்தி காட்டுகிறது. அந்த வரிகளின் ஊடாக வெளிப்படக்கூடிய வலி, வெம்மை, எல்லாவற்றையும் விட வீரம், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்கிற திருக்குறளுக்கு பாஞ்சாலி சபதம் உரை எழுதினார் போல விரிகிறது. எனவே பாரதியை அவனுடைய வாழ்க்கையினுடைய தொடக்க புள்ளியிலே இருந்து நினைந்து பார்த்து, அவனுக்கு இருந்த சமூக கோபம், இந்த தேசத்தின் மேல் அவனுக்கு இருந்த அக்கறை, இவற்றுக்கெல்லாம் ஆழமாக அவனுக்குள் நிலை பெற்றிருந்த ஞானம், அந்த ஞானத்தின் வெளிப்பாடாக வந்த தோத்திர கவிதைகள், ஞான கவிதைகள், குயில் பாட்டு போன்ற வேதாந்த கவிதைகள், அல்லது அவனுடைய மற்ற பாஞ்சாலி சபதம் போன்ற வான சம்பந்தம் உள்ள கவிதைகள், இவற்றையெல்லாம் நாம் பார்ப்போமேயானால் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு சின்ன ஆண்டு வயதுக்குள் அடக்கி காட்டிய ஆண்டவனைத்தான் நாம் வியந்து பார்க்க முடிகிறது. 300 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் எழுதி முடிக்க முடியாத உயரங்களை ஒரு 39 வயதுக்குள் ஒருவன் எழுதி காட்டினான் என்பது பாரதியின் பெருமை அல்ல, அது இறைவனுடைய பெருமை. தான் இருப்பதை இறைவன் நிரூபித்துக் கொள்வதற்கு பாரதியை ஒரு கருவியாக பயன்படுத்தினான். அந்த மாக்கவியின் நினைவுகளோடு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி. பாரதியை பற்றி பலமுறை படித்திருந்தாலும் கூட இன்று நமக்கு ஒரு பெரிய, நாம் அறியாத ஒரு பரப்பை காண்பித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உன்னிடம் சொல்ல ஏதேனும் தகவல்கள் என்னிடம் இருக்கும். வைகரை பூக்களின் வெண்பனி துளியில் சில்லிடும் தகவல்கள் சேகரித்திருப்பேன். மலர்களை பற்றி, குழந்தைகள் பற்றி தலையணைக்கு பஞ்சி தேடும் தவிப்புடன் தினமும் தகவல்கள் சேகரிப்பேன் என்று முத்தையா அவர்கள் ஒரு முறை ஒரு எழுதியிருப்பார். அப்படி தினமும் ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து நாம் கேட்பதற்கு ஏதேனும் செய்திகள் இருந்த வண்ணம்தான் இருக்கின்றன. பேசுவதைப் போலவே எழுதுவது உத்தமம் என்று பாரதி சொல்லியிருப்பான் அல்லவா? அதை பற்றி ஒரு குறிப்போடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பழக்கமில்லாத ஒரு விஷயத்தை குறித்து, அதாவது ஜனங்களுக்கும் சற்றேனும் பழக்கமில்லாதால் தனக்கு அதிக பழக்கமில்லாத ஒரு விஷயத்தை குறித்து எழுத ஆரம்பித்தால் வாக்கியம் தத்தளிக்கத்தான் செய்யும், சந்தேகமில்லை. ஆனாலும் ஒரு வழியாக முடிக்கும் போது வாய்க்கு வழங்குகிறதா என்று வாசித்து பார்த்து கொள்ளுதல் நல்லது. அல்லது ஒரு நண்பனிடம் படித்து காட்டும் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நண்பனிடம் படித்து காட்ட வேண்டும் என்று சொல்லும்போது ஐயா அவர்கள் இசைக்கவி ரமணன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது என்று சொன்னார்கள். இப்படி எல்லாவற்றையுமே அவர் படித்து பேசியிருக்கிறார் போல இருக்கிறது. முன் யோசனை இல்லாமலே நேராக எழுதும் திறமையை வாணி கொடுத்து விட்டால் பின்பு சங்கடம் இல்லை. அவருக்கு அந்த அருள் நிறைவே இருக்கிறது. ஆரம்பத்திலே மனதிலே கட்டி முடித்த வசனங்களையே எழுதுவது நன்று. உள்ளத்திலே நேர்மையும் தைரியமும் இருந்தால் கை பிறகு தானாகவே நேரான எழுத்து எழுதும். தைரியம் இல்லாவிட்டால் வசனம் தள்ளாடும். சண்டு மாடு போல ஓரிடத்தில் வந்து படுத்துக்கொள்ளும். வாளை பிடித்து எவ்வளவு திரும்பினாலும் எழுந்திருக்காது. வசன நடை கம்பர் கவிதைக்கு சொல்லியது போலவே தெளிவு, ஒளி, தன்மை, ஒழுக்கம் இவை 4ம் உடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். இப்படியான ஒரு வசன கவிதை குறித்து பாரதி சொல்லியது பேசுவதைப் போலவே எழுதுவது என்ற 2 சந்தோஷங்களையும் ஒவ்வொரு நாளும் தகவல்களோடையே நாம் கேட்குவதற்கான நிறைய விஷயங்களை வேறு ஒரு கோணத்தில் பாரதியை நமக்கு மிக சுருங்கிய வடிவில் மிகப்பெரிய விஷயங்களை தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியினுடையதாக அடுத்த நிகழ்ச்சி பிப்ரவரி 23ஆம் தேதி இதே அரங்கில்
கவிஞர் மீரா அவர்களை பற்றி சுதந்திரமுத்து அவர்களுடைய தலைமையில் கவிஞர் எஸ் சண்முகம் விருது பெற முனைவர் C.P. நைசா முகமது இக்பால் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல அம்பத்தூர் கம்மன் கழகத்தினுடைய 9வது ஆண்டு விழா நாளை மாலை 5:30 மணிக்கு தமிழ்ச்சுடர் விருதாக பேராசிரியர் கண சிற்சவேசன் அவர்களுக்கு கொடுத்து கவியரங்கமும் நடக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி ஞாயிறு மாலை 5:30 மணிக்கு பட்டிமன்றமும் பேராசிரியர் டி. ராஜகோபாலன் அவருடைய தலைமையில் நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியும் அன்பர்கள் கண்டு சென்று சுவைக்கலாம். நிகழ்ச்சியை இத்துடன் நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அம்பத்தூர் கப்பன் கழகம், அம்பத்தூர். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.